ஆன்மீக மெய்யன்பர்களே, இன்றைய தினம் 17வது செய்தியாக நிம்மதி சாந்தி இந்த செய்தியை பற்றி சொல்கிறோம். 17வது செய்தியாக நிம்மதி சாந்தி இதை பற்றி இன்றைய தினம் பிரசங்கம் செய்கிறோம். பொதுவாக இந்த சாந்தி அப்படின்றது எத்தனை அவசியமானதுங்கிறதுக்காக அந்த வேதமே, ஏன்னா முதலும் முடிவுமானது, அந்த வேதமே அந்த சாந்தியை 3 முறை ஒரு ஸ்லோகங்களுக்கு ஒரு வாட்டி எதற்காக சொல்லுதுன்னு சொன்னால், இந்த எல்லா வகையான துன்பங்களையும் ஒரு சரியான நிலைப்பாட்டு கொண்டு வந்து மனிதன் அமைதியாக நிம்மதியாக இருக்கணும்னு சொன்னால் அந்த சாந்திங்கிற ஒரு பொருள் எத்தனை அவசியமானதுங்கிறதுனால தான் அந்த சாந்தி மந்திரம் வேதங்களில் அந்தந்த ஒவ்வொரு ஸ்லோகங்களுக்கு பிறகும் 3 முறை சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு தேவதைகளுக்காகவும் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்காகவும். அது அந்த நிம்மதி சாந்தி இதை அடையணும்னா அது எவ்வாறு சாத்தியம், அதை பற்றி இன்னைக்கு நமக்கு சரியாக சர்வே பண்ணுறோம். அந்த சாதாரணமாக ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அசுத்தம் அசூசியை துர்வாடையற்ற சூழல் இருந்தால் தான் மனிதன் நிம்மதியாகவும் சாந்தியாகவும் இருக்க முடியும். இது உலகத்தினுடைய பிரகிருதி சம்பந்தப்பட்ட அடிப்படை. இந்த 3 இருக்கிற இடத்துல அந்த நிம்மதி இருக்கவே இருக்காது. அது நான் ஏற்கனவே உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் பேசுன செய்தியில் சொல்லியிருக்கிறேன். அதனால முதல்ல அது ரொம்ப முக்கியம். தான் இருக்கிற இடங்கள்ல சுற்றுச்சூழலோடு சேர்ந்து அசுத்தம் அசூசியை துர்வாடை இருக்கக்கூடாது. அந்த துர்வாடை இருந்தால் நிச்சயமா நிம்மதியாக இருக்க முடியாது, கஷ்டம். அது ப்ராக்டிக்கலாகவே பார்க்கலாமே, அதுக்கு ஒன்றும் பெரிய ஆராய்ச்சியே தேவையில்லை. அந்த 3 இருந்தாலே நிம்மதியாக இருக்க முடியாது. ஆக முதல்ல அது இல்லாமல் நம்மளுடைய சுற்றுச்சூழல் ஒழுங்காக இருக்கிற மாதிரி பார்க்கணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கு அப்புறமா இந்த வாழ்க்கையை நடத்துறதுக்கு நியாயமான தேவைகள் மிக அவசியமானது. இந்த நியாயமான தேவைகளை அவசியமான தேவைகளை அடைவதற்கு நியாயமான ஆசைகள் இருப்பதில் குற்றம் ஒன்றும் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் இந்த தேவைகளை அதிகப்படுத்த அந்த பேராசை அப்படியான ஒரு எக்ஸஸ் ஆஃப் பாயிண்ட் உருவாயிடுச்சுன்னு சொன்னால் அப்போ நிம்மதி போயிடும். அப்போ நிம்மதி போயிட்டா சாந்தி கிடைக்காது இல்லையா? அப்போ ஆசை நியாயமானது, வாழ்க்கை தேவைகள் நியாயமானது. அதுவே நிலை கடந்த எக்ஸ்ட்ரீம் ஆனால் அது பேராசை ஆயிடும். அப்படி ஆயிட்டா அது நிம்மதி கொடுக்காது. அப்போ ஒரு மனிதனுமே ஒரு ஷட்டர் லிமிட்டு வச்சுக்கணும் அப்படிங்கிறது ரெண்டுமே முக்கியம். வச்சுக்கலாம்ங்கிறது ஒரு பக்கம், வச்சுக்கணுங்கிறது அதை விட முக்கியம். ஏன்னா நாளைய தேவை என்ன அப்படின்றத பற்றியே யோசிக்காத ஒரே ஒரு மனிதன் உலகத்தில் சன்னியாசிகள் மட்டும்தான். அவனை தவிர வேற யாரானாலும் கூட நாளைய தேவை என்னன்னு யோசிக்காமல் இருந்தால் கஷ்டம். அதனால் இந்த நாளைய தேவை என்னங்கிறத யோசித்து அதுக்காக கொஞ்சம் சேகரம் பண்ணி வைக்க வேண்டியது அவசியம். அப்போ அந்த சேகரம் பண்ணி வைக்கும்போது தான் நாளைய தேவைகளுக்கு பிரச்சனையற்ற ஒரு நிலை இருக்கும்போது நிம்மதி இருக்கும். பிறகு நாளைய தினம் நாளை மறுநாளுக்கானது சேவிங்ஸ் பண்ணி வைக்கணும். இப்படி நமக்கு பக்கத்தில் இருக்கிற அடுத்த நாட்களில் நாம் இருப்போ இல்லை இப்படி எல்லாம் விதண்டாவாதமெல்லாம் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற அடுத்த நாட்களுக்கு அதற்கு அடுத்தது இது மாதிரி எப்பவுமே கொஞ்சம் சேகரம்ங்கிறது இருந்துகிட்டே இருக்கணும். அப்போது அன்றன்றைய வரவேண்டிய உழைப்புல வரக்கூடிய அத்தியாவசிய பொருள்களில் ஏதாவது தடை ஏற்பட்டால் அந்த சேகரத்திலிருந்து எடுத்து செலவற்றலாம். பிறகு மீண்டும் உற்பத்தி செய்யும் போது உழைப்பின் மூலமாக அந்த சேமிப்பை மறுபடியும் ஃபுல்ஃபில் ஆக்கிடலாம். அப்போ நிம்மதி குறையாது. இப்போ வாழ்க்கை ஒரு சாந்தியாக இருக்கும். நிம்மதி தேவைகளை நிம்மதியாக அடைஞ்சிட்டா பிறகு சாந்திக்கு ஒன்றும் குறை இருக்காது. அதே நேரத்தில் இந்த நியாயமானது அதீத ஆசை இதையெல்லாம் குறிப்பிடுற அதே நேரத்தில் சில பேர் ரொம்ப அதிகமாக கூட வச்சிருக்கிறான் இல்லையா? நம்ம
ஆசை அதிகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஒரு பணம் அதனே ஃபண்டமெண்டல். ஒன்றின் மீது ஆசை, அப்படி எதன் மீது ஆசை? பணத்தின் மீது ஆசை. மற்றதெல்லாம் ஒரு போதுங்கிற மாதிரி வந்து சேர்ந்துடும். பணத்தில் மட்டுமே போதுங்கிறது வரவே வராது. அது எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்ல, இன்னும் 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 இது கேட்டுட்டே இருக்கும். சரி, அப்படி கேட்கறது சரியா அப்படின்னு சொன்னா இது வேதமே அதை கூட சுட்டி காமிக்கிறது. அறிவுபூர்வமா யோசிக்கலாம், ஆனா வேதம் அதையும் கூட சுட்டி காட்டுறது. நமது சராசரியான தேவைகளுக்கு மேல அது ரொம்பவும் எக்ஸ்ட்ரீமா சொல்லுது. அவ்வளவு யோசிக்கணுங்கிறது தற்கால மனுஷனுக்கு பொருத்தம் இல்லை. ஓரளவு எடுத்துட்டாலும் கூட ஒரு சட்டன் லிமிட்டுக்கு மேல கூடுதலா நீங்க குவிச்சு வச்சாலே அத வேதம் திருட்டுன்னு தான் சொல்லுது. அதாவது மற்றவனுக்கு சேர வேண்டியதை நீ அபகரிச்சு சேர்த்து வச்சுக்கிற, அது ஒரு தவறானது அப்படின்னு சொல்லுது. சரி, அப்படி இல்லாம எல்லாருக்கிட்டையும் இருக்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் அது என்ன அப்படின்னு எடுத்துட்டா, இந்த பெரிய ராஜாக்கள், அப்போ இந்த நிலப்பிரபுக்கள், அப்போ அவங்க ஒரு எக்ஸ்ட்ரீமா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, அந்த அவங்க வச்சிருக்கிற அந்த குறிப்பிட்ட அளவுக்கு மேல அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா சமுதாயம் சார்ந்தது. அப்ப இந்த சமுதாயம் சார்ந்தது அப்படின்னு சொன்னா அது எதுவுமே பூமிக்குள்ள புதைச்சு வைக்கிற மாதிரி சேர்த்து சேகரம் பண்ணி கருப்பு பணமாக்குறதல்ல. நம்மகிட்ட 10 ரூபா இருக்கு நம்ம சாப்பாட்டுக்கு, 20 ரூபா இருக்குது நம்ம சர்க்கிளுக்கு, 50 ரூபா இருக்குதுன்னு சொன்னா இந்த 50 ரூபாயை மூலதனமாக்கி அந்த மூலதனம் கரையாமல் அதுல யாராவது 2 பேர் வேலை செஞ்சு அவங்க அதை எடுத்து சாப்பிட்டுக்கணும். அந்த எக்ஸஸ மூலதனமா சேகரணம் பண்ணி அந்த மூலதனத்தை கொண்டு ஒரு உருவாக்கப்பட்ட தொழில அதுல யாராவது 2 பேர் வேலை செஞ்சு சாப்பிட்டுக்கணும். மூலதனம் நம்ம பேர்ல இருக்கு, ஆனா அந்த மூலதனம் உற்பத்திங்கிறது யாரோ 4 பேர் வாழ்றதுக்கு பயன்படக்கூடிய ஒரு பொருள். இப்படி இது நிலை கடந்து போகும்போது ஒரு சாதாரணமானது பிறகு பல 100 கோடி, பல 1000 கோடி, சில லட்சம் கோடி இப்படி போயிட்டே இருக்கும். ஆனா எந்த இடத்துலையுமே அந்த பணம் முடக்கப்படாமல், அதான் அங்க இருக்கிற முக்கியம். அந்த பணம் எதற்காகவும் எந்த இடத்துலையுமே முடக்கப்படக்கூடாது. அப்ப அது சமூகத்துல சதாகாலமும் அப்படியே டெவலப் ஆகி போயிட்டே இருந்தா அப்போ அந்த பணம் ஆகப்பட்டது பல்வேறு மனிதர்களுக்கு வாழ்க்கையை கொடுத்துட்டே இருக்குது. ஒன்றும் குறையே இல்லை. ஒரு கடையை 9 கடையா வச்சுக்கலாமே தவிர அந்த 9 கடையிலையும் ஒரு 90 பேர், ஒரு கடைக்கு 10 90 பேர் வேலை செய்ய போறான். அப்ப தனித்தனியா ஒருத்தன் வியாபாரம் பண்ணி ஒரு உற்பத்தி பண்ணி அல்லது இத்தியாதி அது அவனுக்கு சரியா செய்ய தெரியாம அவன் நசிஞ்சு போற மாதிரி ஏடா கூடமா அறிவில்லாத தன்மையில செயல்படுறான்னு சொன்னான். அப்ப அப்படிப்பட்டவனுக்கு வாழ்க்கை ஒழுங்கா நடத்துறதுக்கு வேணுங்கிற பணத்தை யாராவது ஒருத்தர் ஒரு ரெகுலரா கொடுத்து அவனுக்கு அந்த உழைப்பு போதுங்கிற மாதிரி சொல்லி, அப்புறம் மூலதனம் உற்பத்தி அது யாரோ ஒருத்தருடைய பேர்ல இருந்துட்டு இந்த மனிதர்களுக்கு எல்லாருக்கும் வாழ்க்கை தேவைக்கு வேணுங்கிற பரிபூர்ணமான அமௌண்ட் மாசம் மாசம். அப்ப அவன் வியாபாரம் பண்ணி அவனே சம்பாரிச்சுட்டாலும் ஏதோ ஒரு தொழில் நிறுவனத்திலிருந்து வந்தாலும் கூட இந்த வாழ்க்கை தேவைகளே நிறைவு செய்யற அளவுக்கு அந்த ஃபண்ட்ஸ் வருஷா வருஷம் மாசம் மாசம் அல்லது நித்தம் இது சரியா வருதா? அப்படி வர்றதுக்கு ஏதோ ஒண்ணு காரணமா இருந்தால் அந்த காரணம் குற்றமானது அல்ல. அப்ப அந்த மூலதனம்ங்கிறது யாரோ ஒருத்தன் பேர்ல அது சில 1000 கோடியோ சில லட்சம் கோடியோ எப்படி இருந்தாலும் அந்த பணம் எங்குமே முடக்காம இண்டஸ்ட்ரீஸ்குள்ளேயே கம்ப்ளீட்டு அல்லது விவசாயத்துக்குள்ளேயே கம்ப்ளீட்டு அல்லது சர்க்கார் கஜனாக்குள்ளேயே கம்ப்ளீட். இப்படி இருக்கும்போது அது அனைத்து மக்களுக்கும் சொந்தமா பயன்படுதுன்னு சொன்னா அது குற்றமான பொருள் அல்ல. ஆனா அப்படி இல்லாமல் நீங்க தனிப்பட்ட முறையில அதை குவிச்சு வச்சு அது பயனில்லாத மாதிரி டம்ப் பண்ணீங்கன்னா அது குற்றம். அது பேராசை சார்ந்த ஒரு விஷயம்.
நீங்க ஒரு கணக்கு காமிட்டா அதுக்கு டேக்ஸ் வருதுன்னா அதை கட்டிடணும். அதே மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்றோம், அதுல லாபம் வருது வரல, அந்த இண்டஸ்ட்ரீஸ் முடக்க கூடாது. அப்படி முடக்கி அதெல்லாம் மறுபடியும் வித்து அப்புறம் அதை என்ன பண்ண போற, மறுபடியும் அது முடக்கிடுவி இல்லையா? அதுல ஒரு சின்னதா பெருசா எது வந்தாலும் முடக்கி போகுமே, அது அப்படி இருக்கக்கூடாது. அப்போ இந்த எலாபரேட் ஆகி டெவலப் ஆகி போனது ஜனங்களுக்கு 10 பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறா, நமக்கு லாபம் இல்லாட்டி பரவாயில்ல, அது நடந்துட்டு இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கணும். அது சமூக சார்ந்த ஒரு பொருள். அப்ப அது திருட்டு கிடையாது, அது குற்றம் கிடையாது. ஏன்னா நாளைக்கேன்னு வச்சுட்டாலே அது குற்றம்னு சொல்லக்கூடியது வேதம், உலகத்துல அதுதானே பிரதானம். அப்படிங்கும் போது நீங்க 4 யுகத்துக்கு சேர்த்து வச்சிருந்தீங்கன்னு சொன்னா அது குற்றம் இல்லாம என்ன? அப்ப அப்படி எச்சிருக்கிறதுங்கிறது சமூக பொருளாதாரம் சார்ந்ததா இருந்துட்டால் குற்றம் இல்லை. தனித்தனியா ஒருத்தனுக்கு ஒழுங்கா செய்ய தெரியல, எவனோ ஒரு அறிவாளி ஒழுங்கா செய்யறான், அப்ப மூலதனம் அவன் பேர்ல இருந்தா இருக்கட்டும், எல்லா மக்களும் அதுல வாழ்ந்துட்டு இருக்கிறான், வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு இருக்கான் அந்த நிறுவனத்தின் பேரால. அப்போ அதுல ஒரு குற்றம் இல்லை. முடக்கி வச்சா மட்டும்தான் அது குற்றம். பதுக்கி வைக்கிறது, முடக்கி வைக்கிறது, இதெல்லாம் ஒரே செக்ஷன் தான். அது இல்லாம டெவலப்மெண்ட்ஸுங்கிற பேரால சமுதாயத்துக்குள்ளேயே அது கடந்ததுன்னு சொன்னா அதுல எந்த விதமான குற்றம் கிடையாது. இதே மாதிரி பண்டைய காலம்னு சொன்னா அரசர்கள், இன்றைய காலம்னா அரசாங்கம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அப்போ இந்த பண்டைய காலம் தான் பொருத்தம், இன்றைய காலத்தை சொல்ல முடியாது. அப்போ அந்த பண்டைய காலத்துல அரசாங்கம்னு சொன்னா அது கஜ ராஜ ஜமீன்கள் இத்தியாதி மேட்டுக்குடிகள், அவள் எல்லாமே ஒரு கூடுதலான ஃபண்ட்ஸ் எதுக்காக வச்சிருப்பான். அந்த ஃபண்ட்ஸ் எல்லாமே ஒரு முடக்கப்பட்ட ஃபண்ட்ஸ் கிடையாது. அப்போ பல்வேறு காரணங்களுக்காக சர்க்காருக்கு இப்போ பட்ஜெட் போடுறான், வாழ்ந்தடி இது மக்களாட்சி. இந்த பட்ஜெட் போட்டு இந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி டாக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி டாக்ஸ், முட்டை வந்துதா கோழி வந்துதா கதை தான் அதெல்லாம். அதனால அந்த வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி செலவு எழுதி வச்சிருவாங்க, செலவுக்கு ஏற்ற மாதிரி வருமானத்தை சேகரம் பண்ணுவாங்க. அப்ப இது ஒன்றும் பெரிய ஸ்டாக்கே கிடையாது, எப்ப பாரு பற்றாக்குறையில் தானே இருக்குது, எங்க ஸ்டாக் இருக்குது. அதனால இது செக்ஷன் வேற. ஆனா ராஜாக்கள் காலத்துல கஜானால எப்பவுமே கஜானா தொடச்சு வச்சிருந்தானா அந்த ராஜா நிலைக்க மாட்டான். கஜானாவை எவன் தொடச்சு வச்சானோ அந்த ராஜா நிலைக்கவே முடியாது. அப்ப எப்பவுமே அதுல சேகரம் எதுக்கு வச்சுட்டு இருக்கிறான்னு கேட்டீங்கன்னா, நாட்டுல பல்வேறு விதமான பிரச்சனைகள் உருவாகும், யுத்தம் உள்பட. அப்ப எல்லா பிரச்சனைகளையுமே எதிர்கொண்டு சமாளிக்கணும்னு சொன்னா கஜானா எப்பவுமே ஸ்டாண்ட் பைல இருந்துட்டு இருக்கணும். அது ஃபுல்ஃபில்ல ஸ்டாண்ட் பைல இருந்துட்டு இருக்கணும், எப்ப வேணாலும் திடீர் செலவு வரும். அப்ப அந்த மாதிரி இடங்கள்ல நீங்க சேகரம் பண்ணி அந்த ஃபண்ட்ஸ் அலாட்டட ஸ்டாண்ட் பை இல்லைன்னு சொன்னா அந்த ராஜா திடீர்னு காணாம போயிடுவா. அப்புறம் அதனால அந்த இடத்துல சேவிங்ஸ் பண்ணி வைக்க வேண்டியது ஒரு நியாயமான தேவைகள், அது பேராசு கிடையாது. அப்போ அந்த ராஜா சேர்த்து வைக்கலனாதான் நிம்மதி இல்லாம ஆயிடுவான். அப்ப கஜானா ஃபுல்ஃபுல்லா அலாட்டடா இருந்ததுன்னு சொன்னா கொஞ்சம் நிம்மதியா தூங்குவான். வார் வந்தாலும் அது வந்தாலும் பேரிடங்கிற மாதிரி பிரச்சனைகள் வந்தாலும் அவனால சரி சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற நிம்மதியா தூங்குவான். கஜானா காலியா இருந்தாத்தான் எவன் என்ன பண்ணுவானோன்னு தெரியாம அவனுக்கு நிம்மதி போயிடும். அப்ப அவன் சேர்த்து வச்சா அது ஒன்றும் குற்றம் இல்லை. அது மாதிரி இன்றைய ஜனநாயகம் கூட என்னதான் இந்த வருஷம் டாக்ஸேஷன் அதுனாலும் கூட திடீர்னு இப்போ வெள்ளம் வந்தது, புயல் அடிச்சுது, அதாச்சு இதாச்சு, ஏகப்பட்ட ஃபண்ட்ஸ் திடீர்னு 1000 கோடி 5000 கோடி 10,000 கோடின்றா, திடீர்னு அது எங்கிருந்து வரும்? அப்போ ஏதாவது ஒன்று ஸ்டாண்ட் பைல இருந்தா தானே எடுத்து செலவு பண்ண முடியும். அப்போ அது அட்வான்ஸ் டேக்ஸ் வசூல் பண்ற மாதிரி திட்டங்களுக்கு ஏற்ற மாதிரி பேரிடர்னு ஒரு செக்ஷன், அந்த செக்ஷனுக்கு வெயிட்டிங் ஸ்டாண்ட் பை ஃபண்ட்ஸ் இருந்தாதான் இந்த பிரச்சனை திடீர்னு வரும்போது அதுக்கு அலாட்டடா அந்த ஃபண்ட்ஸ் எடுத்து செலவு பண்ண முடியும். அது மாதிரி ஓரளவுக்கு அந்த மாதிரி திட்டமிடாத செயல் இருந்ததுன்னு சொன்னா நேஷனல் ஜனநாயகம்னாலும் கூட தலைவலி. அப்போ இந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் ஃபண்ட்ஸ் தேவைகளுக்காக ஃபண்ட்ஸ் எப்பவுமே ஸ்டாண்ட் பைல இருந்துட்டா சர்க்காருக்கு தலைவலி இல்லை, நிம்மதி. அப்போ ஒரு விஷயங்கள்லையுமே தேவைக்கு மேலே அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு சமூகம் சார்ந்த பிரச்சனைகள்ல அது ஸ்டாண்ட் பைல இருந்தா குற்றம் கிடையாது. இப்போ அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்போ நம்மகிட்ட ஒரு 1000 கோடி இருந்ததுன்னு சொன்னா ராத்திரியில நம்மளால தூங்க முடியுமா? முடியாது.
அதுவே ரிசர்வ் பேங்க்குள்ள 1,00,000 கோடி கோடான கோடி இருந்தா யாரு கேட்க போறா? ஏன்னா அது சமூகம் சார்ந்த பணம், அதுல ஒரு பிரச்சனையே இல்லை. அப்ப அது 125 கோடி மக்களுக்கு சொந்தமானது. யார் பாதுகாப்பா? மந்திரி பாதுகாக்க போறா, மந்திரி சொல்ற செக்யூரிட்டி பாதுகாக்க போறா, இத்தியாதி இத்தியாதி எல்லாம் அது பாட்டுக்கு சர்க்குலேஷன் சிஸ்டம், அதுக்கு ஒரு கவர்னர், அதுக்கு ஒரு இத்தியாதி. அது பணமே இல்லை, சாதாரணமா அது வெறும் பேப்பர் தான். அது அவங்கள பொறுத்தவரையில அது ஒரு பேப்பர் பாரு, சர்க்குலேஷன் சிஸ்டம்ஸ், அது அரசு இயந்திரம். ஆனா அதுவே நம்ம கிட்ட ஒரு 100 கோடி வேண்டாய, 1 கோடி ராத்திரிக்கு தூங்க முடியுமா? எவன் வருவா என்ன பண்ணுவான்னு தெரியாம நிம்மதி காணாம போயிடும். அப்புறம் இதை கொண்டு பேங்க்ல வச்சுட்டு வந்துட்டான்னா தான் இவனுக்கு நிம்மதி. பணம் இருக்குது, அதை பேங்க்ல கொண்டு வச்சுட்டு வந்தான்னா நிம்மதியா தூங்க முடியும். இவனு வீட்டுக்குள்ள வச்சிருந்தான்னா நிச்சயம் நிம்மதி போயிடும் இல்லையா? அது மாதிரி எந்த ஒரு சமாச்சாரங்களுமே தேவைக்கு மேல குவிச்சாலே அதை திருட்டுன்னு சொல்றா. அப்போ உன்னுடைய நிம்மதி தானாவே காணாம போயிடும். அப்போ எப்பவுமே நியாயமான ஆசைகளுக்குள்ள வாழ்ந்துட்டு இருந்தேன்னு சொன்னா இந்த சமுதாயத்தாலேயும் துன்பம் இல்லை, உன்னுடைய குடும்ப சூழலான சுற்றுடைய சொந்த பந்தங்களாலேயும் உனக்கு துன்பம் இல்லை. கொஞ்சம் கூடுதலா வச்சிருந்தேன்னு சொன்னா எந்த விதத்திலயும் உன் நிம்மதியை கெடுத்துருவானுங்க. அப்போ எல்லாமே பட்ஜெட் போட்டு திட்டமிட்டபடி நியாயமான வாழ்க்கை நடத்தினேன்னு சொன்னா துன்பம் கிடையாது. அதிகமா ஆசைப்பட்டு அதிகமா சேர்த்து வைக்கிறதுக்கு ராத்திரி மகளும் பேயா ஓட ஆரம்பிச்சேன்னா நிம்மதி தொலைஞ்சு போகும், மேட்ரு முடிஞ்சு போயிடும். சரி, இந்த அலாட்மெண்ட் டெவலப்மெண்ட்ஸ் எடுத்துக்கலாம், எப்படி வேணா எடுத்துக்கலாம். இப்போ இந்த பகுதியில் ஒரு 10 பேர் வாழ்றதுக்காக ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரீஸ், இந்த 10 பேர் வியாபாரம் பண்ணா வாழும்படியா ஒரு வியாபார ஸ்தலம் ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. ஒரு ஜவுளி கடை, இந்த பகுதியில் ஒரு 100 பேர் இருக்கான். இந்த 100 பேருக்கும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி இவ்வளவு துணி தேவை, இந்த அளவுக்கு துணி இருந்தா இவன்லாம் இங்கே எடுப்பான், இங்கே நமக்கு சரியா இருக்கும். ஏதோ ஒரு ஜவுளி கடை, அதுக்கேற்ற ஜனம் இருக்கான். அந்த ஒரு ஜவுளி கடை வச்சா ரைட்டு சரியா இருக்கும். அந்த ஒரு ஜவுளி கடைக்கு 2 ஆச்சு, 2 4 ஆச்சு, 4 5 ஆச்சுன்னு சொன்னா இந்த ஒரே ஒருத்தனுக்கு வர லாபத்தை தானே 5 பேர் சேர்ந்து பங்கு போட்டுக்கணும். பிறகு இது எப்படி சரியான ஒரு முறையாகும்? அப்போ நீ ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னால திட்டமிடல் மிக மிக முக்கியம். இந்த பகுதியில எவ்வளவு வேல்யூபிள் மார்க்கெட்டிங் இருக்கு, அப்ப இந்த வேல்யூபிள் மார்க்கெட்டிங் ஏத்த மாதிரி இந்த பொருளை இங்க வச்சால் பிரச்சனை இல்லாம ரன் ஆகும். அப்போ இந்த வேல்யூபிளே இந்த பகுதியிலே இந்த லைஃப் சிட்டிசன்ஸ் சொல்றேன் நான், இந்த ஜனத்தொகையினோட கணக்கெடுகள் சொல்றேன் நான். இந்த அளவுக்கு ஒரு மக்கள் தொகை இந்த இடத்துல இருந்தால் இதுக்கு இந்த அளவுக்கு சச்சுரேஷன், இந்த சச்சுரேஷன் அளவுக்கு இவ்வளவு தேவை. அப்போ இதுக்கு மேல மறுபடியும் மறுபடியும் கொண்டு போய் நீங்க அந்த இடத்துல வியாபார ஸ்தலத்துல குவிச்சிங்கன்னு சொன்னா அங்க வாங்குறதுக்கே ஆள் இல்லைன்னு சொன்னா எல்லாருமே ஸ்பாயில் ஆகுவீங்களே. ஒரு கடைக்காரன் நிம்மதியா வாழ்ந்துட்டு இருந்தாயா, அது 2 ஆகி 4 ஆகி 5 ஆகி கடைசியில பாத்தீங்கன்னா அந்த ஒன்ன யாரோ ஒருத்தர் 4 பேர் பாதிக்கத்தானே செய்வான். இல்ல எல்லாருக்குமே பிரயோஜனம் இல்லாம போமே, எல்லாருக்கும் ஈவனா வியாபாரமாடா. அப்புறம் ஒருவேளை சோர்த்து 5ஆ பிரிச்சா என்ன கதியாதேன? அந்த மாதிரி சிந்திச்சால் அது ஒரு குற்றம். அப்ப நிச்சயமா அப்படிப்பட்ட சிந்தனையால நிம்மதி போயிடும். அப்போ நீங்க உழைப்பு பிரதானமானது. அந்த உழைப்பை தேடி எந்த இடத்துக்கு வேணாலும் போலாம், இருக்கிற இடத்துலயே உழைப்பை உண்டாக்கிக்கலாம், அல்லது இருக்கிற இடங்கள்ல கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள்ல சங்கமமாகலாம், இல்லது இப்படிப்பட்ட வேலை வாய்ப்புகள் எந்த இடத்துல இருக்குதுங்கிறதுக்காக அந்த இடத்த தேடி போலாம். அதெல்லாம் விட்டுண்டு அவன் ஜவுளிக்கடை வச்சானே 10 கோடி ஆகி 100 கோடி ஆகி இப்ப 1000 கோடியா இருக்குதே, நாம ஜவுளிக்கடை வச்சா என்ன? இப்படி யோசிக்க கூடாது. இப்படி யோசிச்சா உங்க அப்பம் பாட்டம் என்னத்தையோ கொஞ்சம் சேர்த்தி பையன் ஏதோ நிம்மதியா வாழட்டுன்னு கொடுத்துட்டு போனது இந்த ஆசையிலே ஒரே நாள் அது காணாம போயிடும். அதுல எந்த பிரயோஜனமே கிடையாது. ஒண்ணு நீயா அது ஸ்பாயில் ஆகவே வச்சவன், இல்ல நீ பெரிய ஜாம்பவானா இருந்தா அவன் இன்னொருத்தன் ஸ்பாயில் ஆவான். ஒருத்தனுக்கு எடுத்து தான் இன்னொருத்தனை வாழணுங்கிற மாதிரி யாரோ ஒருத்தன் அங்க 10 பேருக்கு தான் வாங்குறக்கு இடம், அதுல ஒத்த ஜவுளி கடை இருந்தா சரியா போயிடும். அதுல 10 பேர் வச்சான்னு சொன்னா என்ன பிரயோஜனம்? அப்ப எவனோ ஒருத்த இல்ல எல்லாருமே எல்லா ஆளாளுக்கு தம்மா துண்டு வச்சுட்டு ஒருத்தருக்கும் பிரயோஜனம் இல்லை.
இல்லைன்னா ஜாம்பவான் எவனோ ஒருத்தன் வாழ்ந்துட்டு இருப்பான், மொத்தமா அடிபட்டு போயிடுவான். அப்படி ஒருத்தனை அடிபட்டு நாம வாழ்ந்தா அதுவும் குற்றம். யாருக்குமே பிரயோஜனம் இல்லை, எல்லாருக்கும் தித்துணுண்டா இருக்குதுன்னா அதுவும் குற்றம். அப்போ ஒரு பகுதியிலே நாம ஒன்று ஆரம்பிக்கும் போது அந்த பகுதியோட வேல்யூ என்ன, அந்த இடத்துக்கு இது ஃபிட்டா, தேவைதானா, இப்படி வச்சா அது உருப்பிடுமா, இதெல்லாம் நீங்க யோசிக்கணும். அப்போ அதெல்லாம் யோசிச்சு அந்த தொழிலை தொடங்கினால் அது ரொம்ப சரியா இருக்கும். அப்போ எந்த இடத்துல என்ன தேவை அதை ரொம்ப பரிபூர்ணமா கவனிக்கணும். எந்த இடத்துல என்ன தேவை, ஒரு தேசத்துல எதுக்கு ஸ்கேர்சிட்டி, அந்த ஸ்கேர்சிட்டியில போய் இன்வெஸ்ட் பண்ணி அந்த இண்டஸ்ட்ரீஸை தொடங்குனீங்கன்னு சொன்னா வாழ்க்கை நிம்மதியா ஓடின்னு இருக்கும். ஒரு பகுதியிலே ஒரு பர்டிகுலர் மார்க்கெட்டில் இந்த பொருளுக்கு ஸ்கேர்சிட்டி, அந்த இடத்துல அந்த வியாபாரத்தை செய்யறதுக்கு சரியான ஆள் இல்லை, மக்களுக்கு தேவை இருக்கு. அப்ப அந்த இடத்துல எந்த இடத்துலயாவது கொண்டுட்டு வந்து, எங்கிருந்தாவது உற்பத்தி ஸ்தானங்கள்ல இருந்து கொண்டுட்டு வந்து அந்த இடத்துல போட்டு மார்க்கெட்டிங் பண்ணி பிசினஸ் பண்ணா அது சரியானது. அப்போ அந்த இடத்துல உனக்கு 4 காசு வரும், நீ நிம்மதியா இருக்க முடியும். அப்போ இந்த ப்ராப்பரான ஒரு மேட்டர்ல முதல்ல அந்த இடத்துல அந்த நாம செய்யக்கூடிய வேலைக்கு வேல்யூ இருக்குதா அதை பார்க்கணும். முதல்ல எதவாது இருக்கட்டும், நம்ம வேலை செய்யறோம் அல்லது உற்பத்தி பண்றோம் அல்லது வியாபாரம் பண்றோம், எந்த சப்ஜெக்ட் எடுத்துட்டாலும் நாம செய்யறதுல அந்த இடத்துல வேல்யூ இருக்கா, அந்த வேல்யூ இருக்கிற இடத்துல நாம அடாப்டடா ஃபிட் ஆனா மட்டும்தான் சிங்க்ரனைஸ் ஆகும் மேட்டர். அதுல நீங்க இணைஞ்சின்றால் நிச்சயம் நிம்மதி ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை எந்த இடத்துல ஜாயின் பண்ணாலும் அந்த பரிபூர்ணமா யோசிக்கணும். அப்படி யோசிச்சு அந்த பர்டிகுலர் விஷயங்கள்ல இறங்கி அதுல பரிபூர்ணமா முழு கவனத்தையும் செலுத்தி, அப்போ சாதாரணமா 8 மணி நேரம் உழைச்சா உங்களுடைய சொந்த பிரச்சனைனா அதுக்காக ஒரு 12 மணி நேரம் உழைக்கணும். அதே மாதிரி ரொம்ப கூடுதலா அறிவுபூர்வமா சிந்திக்கணும். அதே மாதிரி மக்கள் மத்தியில் நடந்துக்கும் போது மிக பணிவாகவும் உயர்வாகவும் இருக்கலாம் கத்துக்கணும். சொந்தமா செய்யும்போது சொல்றேன், வேலை செய்யும்போது உங்களுடைய அறிவை அபிவிருத்தி செய்யணும். அப்போ அறிவுபூர்வமா நீங்க செய்யக்கூடிய எல்லா காரியங்களோட அந்த குப்பிச்சாமிட்டு இதை கொடுத்தா எல்லாம் சரியா போயிருமுடா, பக்காவா செய்வா, எங்கடா அவனை புடிங்கடா இவனுங்களை வச்சுட்டு மல்லடிக்க முடியாது, இப்படி சொல்லும்படியா உங்களுடைய உழைப்பு அறிவுபூர்வமா இந்த மனிதர் இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஒரு அவசியமானவனா நீங்க இருக்கணும். உன்னுடைய உழைப்பு குப்பிச்சாமி தேடி புடிங்கடான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் கேடர்னு சொன்னா அந்த முதலாளிக்கு நீ எப்பவுமே வாண்டடா இருப்ப. அப்ப புட்ரா குப்பிச்சாமின்னு சொல்ற அளவுக்கு உன்னுடைய அறிவும் உழைப்பும் திறமையும் இருந்துன்னு சொன்னா உனக்கு வாழ்க்கையில அந்த முதலாளி கிட்ட எப்பவுமே கிரெடிட். அப்ப இந்த வாழ்க்கை தேவைகள் அது பாட்டுக்கு பிளசண்டா ஓடும் போது அப்ப குடும்பம் நிம்மதி. அதே மாதிரி நீயும் பரிபூர்ணமான சாந்தியோட இருப்ப. அது ரொம்ப முக்கியமான ஒரு மேட்டர். அது அப்போ நீ உழைப்படுத்தின்றாலும் அதே மாதிரி வியாபார நோக்கம் இண்டஸ்ட்ரீஸ் எதுவானாலும் கூட முதல்ல நீ உன்னை சரியா சர்வே பண்ணணும். அந்த இடத்தை சர்வே பண்ணணும். அந்த பகுதியில் இருக்கிற வேல்யூபிளை சர்வே பண்ணணும். அப்படி ஒரு சரியான மெட்டீரியலைஸான மேட்டர்களை கம்ப்ளீட் சர்வே பண்ணி எடுத்துட்டு அதை நீ ஆக்டிவா ரொம்ப சின்சியரா செய்யும் போது நிச்சயமா உனக்கு ஃபெயிலியரே இருக்காது. அப்போ ஃபெயிலியரே இல்லாத நீ எடுத்துட்ட சப்ஜெக்டை சக்சஸ் பண்றேன்னு சொன்னா நிச்சயமா நிம்மதி, அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அப்போ ஒரு வேலைக்கு போறதுனாலும் பரிபூர்ணமா உழைப்புல ஆர்வம் இருக்கணும், சின்சியரா இருக்கணும், அதே மாதிரி அறிவுபூர்வமா இருக்கணும். அப்போ ஒரு இண்டஸ்ட்ரீஸ் தொடங்குறேனாலும் அது அந்த பகுதிகளிலே அந்த தேசத்துல அந்த சர்க்கிள்ல அந்த இண்டஸ்ட்ரீஸ் உற்பத்தி பொருள்கள் எல்லாம் அவசியம் தானா, எவ்வளவு போட்டி இருக்குது இல்ல போட்டி இல்லாம இருக்குது, அந்த தேவைகள் எவ்வளவு, அந்த அளவுக்கு நாம தயார் பண்றோமா, ஏற்கனவே யார் தயார் பண்றா, அதையெல்லாம் அறிவுபூர்வமா யோசிக்கணும். அப்படிலாம் யோசிச்சு அதுல என்னெல்லாம் செஞ்சா இன்னும் அது சிறப்பா இருக்கும், இப்படி அறிவை எல்லாம் அதுல திணிச்சு அது ஒரு சிறந்த பொருளா உருவாக்கும் போது அந்த இண்டஸ்ட்ரீஸ் நிச்சயமா சக்சஸ் ஆகும். அது மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணும்போது இந்த வேரியா வேல்யூஷன் இவ்வளவுதான், 1,00,000 மெட்டீரியல்ஸ் போகும், அவ்வளவுதான் இதுக்கு தகுதி. அப்ப ஏற்கனவே அந்த இடத்துல 1,00,000 மெட்டீரியலுக்கு
விற்கிற அளவுக்கு எல்லாரும் இருக்கிறோம். இதுல போய் நாமளும் உட்கார்ந்தா ஒண்ணு நாம ஃபெயிலியர் ஆகும், இல்லைன்னா ஏற்கனவே இருக்கிறோம் ஃபெயிலியர் ஆகும், இல்ல 2 பேருக்குமே பிரயோஜனம் இல்லாம ஆளு கொஞ்சம் அப்பத்தை பிச்சு சாப்பிட்ட கதையாகும். இதெல்லாம் யோசிச்சு செயல்பட்டா மார்க்கெட்டிங் ஒழுங்காரு. அப்ப போட்டி அப்படின்னு சொன்னா ஏற்கனவே இருக்கிற கம்பெனிகளுக்குள்ள இங்க இருக்கிற மார்க்கெட்டு பொருளாதாரம் எல்லாம் மக்களுடைய பொருளாதாரம் எல்லாம் நசிஞ்சு போச்சு. ஏற்கனவே 4 இண்டஸ்ட்ரீஸ் இருந்தது. ஒரு ஏதோ ஒரு காரணத்துல பொருளாதாரம் நச்சு போச்சு. நாட்டில் மழை இல்லை, அது இல்லை, இது இல்லை, வேலை இல்லை, எப்படியோ வறுமை வந்து போச்சியா. இப்போ ஏற்கனவே 4 கடை இருந்தது, 4 தொழிற்சாலை இருந்தது, எல்லாம் உற்பத்தி பண்ணிட்டு இருந்தா, ஜனம் நல்லா இருந்தா ஜேன்னு இருந்தது. இப்போ ஜனம் பணத்துக்கு டிங்கி அடிக்கிறா, எங்க வாங்குறதுன்னு போது அதுல கஷ்டம்னு சொன்ன பரவாயில்லையா. அப்ப யாரு விட்டு கொடுக்கறதுன்னா என்ன போய் என்ன பண்றது, இருக்கிற காலத்து இதுலயே ஓட்டிடுவேன்னா அதுல ஒரு நியாயம் இருக்குது. எப்படியோ போராடி கழிஞ்சு போயிடலாம். நீ ஒன்று ஆரம்பிக்கும் போதே போராட்டமும் போட்டியுமா இருக்கிறதுல போய் உள்ள புகுந்தேன்னு சொன்னா நிம்மதி எப்படி இருக்கும்? அதனால எந்த ஒரு விஷயத்த செய்தாலும் கூட பிராக்டிக்கலா இதுக்கு வேல்யூ இருக்குதா அதை யோசிக்கணும். முதல்ல எந்த செயலா இருந்தாலும் சரி, ஒரு வேலை தேடி போறோம், அந்த வேலைக்கு நிரந்தரமா நடக்குமா அந்த வேலைக்கு அங்க வாய்ப்பு இருக்குதா அதை யோசிக்கணும். ஒரு கட்டடம் கட்ட போறா, 10 மாடி கட்டிண்டே இருக்கிறா, இதை கட்டி முடிச்சா அடுத்தது கட்டுறா, அடுத்து கட்ட முடியாது. அப்படி ஒரு கட்டட தொழிலாளியா மாறி போறே, அந்த இடத்துல என்ன சர்ப்ளஸ் அது போயிட்டே இருக்கும் கதை. இந்த கட்டடம் முடிஞ்சா அது அடுத்த அது போயிட்டே இருக்கும். அப்ப அந்த தொழில் பண்ணா ஒன்றும் பரவாயில்ல, கரெக்டா இருக்கும். அந்த ஏரியாவில் அந்த வேலைக்கு வேல்யூவே இல்லாத மாதிரி ஒரு வேலையை கத்துட்டு போய் அங்க நின்னு சொன்னா அது எப்படி சரியா இருக்கும்? அப்ப நீ கத்துட்டு அந்த வேலைக்கு எங்க வேல்யூ இருக்குதோ அந்த இடத்த தேடி போகணும். அப்பதான் அங்க அது ஃபிட் ஆகும். அப்ப சிங்க் ஆகும்போது சரியாவா இருக்கும் வாழ்க்கை. அது மாதிரி ஒரு தொழிற்சாலை தொடங்குறது, வியாபார ஸ்தலங்கள், மார்க்கெட்டிங் பண்றது, எல்லா மேட்டர்லையுமே அதுக்கு முதல்ல நாம் எடுத்துன்னு அந்த சப்ஜெக்டுக்கு அங்க வேல்யூ இருக்கா அது ரொம்ப கவனிக்கணும். அப்பதான் இந்த வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதாரத்தை ஈட்டும் போது அந்த அளவுக்கு தன்னிறைவு அடைஞ்சிட்டுன்னு சொன்னா வாழ்க்கை நிம்மதியா இருக்கும். அதை விட்டுண்டு எதையுமே அறிவுபூர்வமாக யோசிக்காம அவன் பண்ணா நான் பண்ணா என்ன, நானும் தான் கோடீஸ்வரன், நானும் தான் நாளுக்கு பங்களா சம்பாதிப்பேன் போய் வீம்புக்காக குதிச்சா இருக்கிறதும் போயிடும், நிம்மதியும் போயிடும். பணம் இருக்கிறதும் போயிடும், அப்புறம் நிம்மதியும் போயிடும். எல்லா தொல்லையும் தானா சேர்ந்துக்கு அப்புறம் எங்க சாந்தி. ஆக எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் முதல்ல அந்த சப்ஜெக்ட்ல வேல்யூ இருக்கா அதை முதல்ல பரிசீலனை பண்ணணும். பிறகு அதுக்கப்புறம் ஃபீல்டுல குதிச்சா அதுல ஏதோ ராத்திரி பகலுமா உழைக்க தயாரா இருக்கணும். சோம்பேறிகளால எந்த காலத்திலும் எதையுமே ஒழுங்கா செய்ய முடியாது. அரைங்குறையுமா யோசிக்கிற அறிவாளியால எப்பவும் ஒரு தொழிலாளியா கூட ஒழுங்கா இருக்க முடியாது. ஒரு சூப்பர்வைசர் 4 வாட்டி மண்டையில தட்டி 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 சொல்ற மாதிரி மண்டையை வச்சுட்டு தேடி சொல்றா, நீ தொழிலாளியா இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா பர்மனண்ட் உன்னை நிறுத்த முடியாது. அதுக்கு 2 தொழிற்சங்கம் அவன் கொடி தூக்குவான். இப்படி எல்லாம் இருந்தா நீ குப்பை தொழிலாளியா இருந்தா கூட ஏதோ காத்தையை ஒட்ட முடியும் அப்படின்னு நான் சிலர் பார்த்திருக்கிறேன். வேலையே செய்ய மாட்டாயா, சும்மா கையெழுத்து போட்டு சம்பளத்தை வாங்கிட்டு வந்துட்டு இருப்பா. அவனுக்கு மேமா கொடுத்தா யூனியன் நிக்கிறாயா. அந்த யூனியன் செக்ரட்டரியே சொல்லிட்டா அவன் ஒரு சோம்பேறி முண்டப்பட, அவனை விட்டு கலிங்கட கர்மத்தை இப்படித்தான் சொல்லுவான். அவனை பார்த்தா எந்த தொழிலாளிக்குமே பிடிக்காது. ஆனா அவனுக்காகவும் அந்த தொழிற்சங்கம் தான் போராடுது. இல்லைன்னா அவன் ஃபேக்டரியில ஒரே வித்தின் ஒரு லெட்டர்ல அடிச்சு டிஸ்மிஸ் பண்ணிடுவானு, சஸ்பெண்ட் பண்ணுவா, என்கொயரி பண்ணுவா, டிஸ்மிஸ் பண்ணுவா, போயிட்டே இருப்பான். ஆனா இவன் தொழிற்சங்கம் நிக்கிறானே தலையெழுத்து, சரி என்னமோ குப்பையோட குப்பையா அவன் சாப்பிட்டுட்டு போறான், வேலையை செய்ய மாட்டானுங்க. இன்னும் பிராக்டிக்கலா சொல்றேன், ஒரு எல்லா சிட்டி மாதிரி பீப்புள்ஸுக்காக இதை சொல்றேன். ஒரு ப்ரொடக்ஷன் போடுறதுங்கிறது இந்த 4 பேர் சேர்ந்து ஒரு மெட்டீரியலை ஃபுல்பில் ஒரு சோக் எடுத்துக்கங்க. இதை கம்ப்ளீட் ஒருத்தனே ஃபுல்பில் பண்ணி அது ஃபினிஷிங் பண்ண மாட்டான். ஒரு 4 இடத்துல இருந்து அது மாறி மாறி வரும். இப்படி அவன் ஒன்று பண்ணுவான், ஒரு மோட்டார் என்ஜின் இத்தியாதி எல்லாமே. இப்படி இங்கிருந்து இவன் இதை செஞ்சு அந்த செக்ஷன் கிளம்பிச்சாச்சா அந்த செக்ஷன் இருக்கிறவன் அந்த வேலையை செய்வேன். இப்படி மாறி மாறி போய் கடைசியில் அது முழு மெட்டீரியலா போய் நிற்கும். இப்படி போடும்போது லைனா இப்போ இங்க இருக்கிறவங்க அங்க இருக்கிறவங்க ஒரே ஸ்பீடில் ஒர்க் நடந்தா தானே அது பினிஷிங் போய் ஒழுங்கா சேரும்.
இப்படி லைனா இந்த மணல் கூடை பாஸ் பண்ணுவானுங்களே ஆளாளுக்கு நின்றுட்டு கட்டட வேலைகள்ல, அந்த மாதிரி பாசிங் சாட்ல கொண்டு போய் அந்த சோம்பேறி எந்த இடத்துலயாவது போட்டுட்டீங்கன்னு வைங்க, முடிஞ்சது கதை. ஒன்னும் ஒழுப்படாது. இவன் வேலை செய்யற எவனாலையும் வேலை செய்ய முடியாது. இவன் இடையில நிக்கிறானே, அவன் 10 நிமிஷத்துல ஒரு மெட்டீரியல் எல்லா தொழிலாளையும் போட்டான்னா இவன் 20 நிமிஷம் ஆக்கிட்டு இருப்பான். அப்ப இவன் பின்னால இருக்கிறவனும் காத்திருப்பான், முன்னால இருக்கிறவனும் காத்திருப்பான், இவங்கிட்ட இருந்து வந்து சேர்றதுக்காக. பார்த்து போட்டு அந்த செக்ரட்டரியே சொல்லிட்டா, அவன் சூப்பர்வைசர், டே அவனுக்கு ஜாப் போடாதரா, அவனை போட்டு அவன் எல்லா தொழிலாளியும் நாசமாக்குறான், எப்படியா நாசமா போட்டு அவனை விட்டு ஒளின்ட்டுருவான். அப்படி சோம்பேறியான தொழிலாளி எல்லாம் நான் பிராக்டிக்கலா பார்த்திருக்கேன். அவனால என்ன பிரயோஜனம்? அந்த ஃபேக்டரிக்கும் தலைவலி, சிச்சுவேஷனுக்கும் தலைவலி, அந்த முதலாளிக்கு அதை விட பிரச்சனை, சூப்பர்வைசருக்கு பிரச்சனை. முதலாளி சூப்பர்வைசர் அடிப்பான், சூப்பர்வைசர் மேனேஜர் கிட்ட மாட்டின்ட்டு பிடிப்பா, சக தொழிலாளிகளுக்கு கெட்ட பேரு, யூனியனுக்கு கெட்ட பேரு. அந்த மாதிரி நீ ஒரு தொழிலாளின்னு சொன்னாலும் கூட அந்த தொழில நீ வேல்யூபிள் பர்சன் தானா, அது உன்னையே சர்வே பண்ணணும். இப்படி எக்காடு கட்டு போனா என்னன்னு நினைச்சுட்டு நீ பாட்டுக்கு கடைசியில் அவன் என்ன பண்ணான்னு நினைக்கிறீங்க? இவரு 10-12 வருஷமா புஸ்தகமெல்லாம் எடுத்துட்டு போவான். அங்க போய் கேன்டீன்ல சாப்பிட்டுட்டு புஸ்தகத்தை படிச்சுட்டு பெல் அடிச்சோன்னு வந்துருவாயா, மாசான கையெழுத்து போட்ட சம்பளம் வாங்கிடுவான். என்ன தலையெழுத்து பாத்தியா? அதெல்லாம் இப்ப மாறிட்டு இருக்குதுன்னு வைங்க. இந்த ஏன் ஜாப் கான்ட்ராக்ட் எல்லாம் வந்ததுன்னு சொன்னாலே, போராடி யூனியன்கள் வாங்கின இந்த உரிமையை இப்படிப்பட்ட தொழிலாளி சிதைக்கும் போதுதான் முதலாளி பார்த்து போட்டு எல்லா லேபர் கான்ட்ராக்ட், ஜாப் கான்ட்ராக்ட், இப்படி எல்லா கான்ட்ராக்ட் விட்டுட்டு போயிட்டே இருந்தா. இது மாதிரி ஏகப்பட்ட தொழிலாளிக்கு நான் பிராக்டிக்கலா பார்த்துருக்கேன். நான் எல்லாமே நாசம் ஒருத்தன் செய்யறதுனால எல்லா தொழிலாளிக்கும் கெட்ட பேரு. அது மாதிரி நீ தொழிலாளியா இருந்தா கூட அந்த தொழிலுக்கு நீ உண்மையிலேயே வேல்யூபுளா இருக்கிறியா, அதை நீ பரிசீலிக்கணும். இல்லைன்னா இப்போ ஜாப் கான்ட்ராக்ட் எவனா வேலைக்கு வச்சுக்குவானாயா? ஐயோ, அவனா திரும்பியே பார்க்க மாட்டான், எந்த சூப்பர்வைசரும் திரும்பி பார்க்க மாட்டான், எந்த மேஸ்திரிச்சிக்க மாட்டான், எந்த கான்ட்ராக்டரும் திரும்பி பார்க்க மாட்டான். அப்புறம் என்ன நிலைமை? இருக்கிறத வச்சு சாப்பிடணும், அப்புறம் ரோட்ல திரியணும். இது ஏதோ கம்பெனி சட்டம் சர்க்கார் இதெல்லாம் உனக்கு சாதகமா இருக்கிறதுனால தான் உன்ன மாதிரி சோம்பேறி வாழ வச்சு அது முந்தி. இப்போ அது நடக்க மாட்டேங்குது. எல்லாம் பார்த்து கம்பெனிக்காரன் ஜாப் கான்ட்ராக்ட் போட ஆரம்பிச்சுட்டா. ஒழுங்கா ஒர்க் லோடு கொடுக்குற, அது கொடுக்குற எல்லாத்தையும் மீறி வேலை செஞ்சாதான் லைஃப் இல்லைன்னா இல்லை, போயிட்டே இருக்குடாங்கிறான். அந்த மாதிரி நீ ஒரு வேலைக்காரனா இருந்தா கூட முதல்ல அந்த வேலைக்கு வேல்யூபிள் பர்சனா மாறணும். அப்பதான் உன்னை வச்சு வேலை செய்யறதுக்கு அந்த முதலாளிக்கு பிரியம் வரும். அது மாதிரி ஒரு விஷயங்களும் உன் பாக்கெட்ல இருந்து பணத்தை போட்டு ஒரு தொழில் பண்றதுனால நீ அந்த தொழில என்னென்ன இருக்குதுங்கிற முதல்ல சின்சியரா தெரிஞ்சுக்கணும். அந்த வேல்யூபிள் பர்சனா நீ வாரணும். அப்பதான் அந்த தொழிலுக்கு நீ ஃபிட்டு, அத உற்பத்தி வியாபாரத்துக்கு. இப்படி எந்த சப்ஜெக்ட் இருந்தாலும் முதல்ல அந்த ஏரியாவை சர்வே பண்ணணும். பிறகு அது நீ செய்யக்கூடிய விஷயங்கள்ல உன்னுடைய அறிவை சர்வே பண்ணணும். அதுல எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கிற, அதெல்லாம் சரிதானா நீ தெரிஞ்சின்றதெல்லாம்? அப்ப இறங்கினா உன்னால ஜெயிக்க முடியுமா? அதே மாதிரி அந்த பகுதியில அந்த மாதிரி விஷயங்கள் எத்தனை இருக்குது, அது அந்த பகுதியில எல்லாமே வேல்யூபிள். நாம் ஆரம்பிக்கிறது ஒரு வேல்யூபிள் தானே, அது சர்வே பண்ணணும். இப்படி எல்லா விஷயங்களையும் கரெக்டா ஒரு ரிசர்ச் பண்ணி அதை நீ அடாப்டடா எடுத்துண்டு அதுல போய் பொருளாதாரத்தை இனிமே நாம ஃபுல்பில் ஆக்கிடலாம்னு குதிச்சேன்னு சொன்னா அந்த வாழ்க்கை நிம்மதியா இருக்கும். அதை விட்டுண்டு ஒரு எல்லாத்துலயும் அறகுறை ஞானம் ஆபத்தில் முடியுங்கிற மாதிரி எல்லாத்தையும் அறகுறையா தெரிஞ்சுட்டு உங்க அப்பம் பாட்டை சம்பாதிச்சு வச்சிருக்கிற 10 பைசா கொண்டு போய் நானும் ஜவுளி கடை வைக்கிறேன், நகை கடை வைக்கிறேன், அதை வைக்கிறேன், இது வைக்கிறேன்னு போட்டீங்கன்னா போட்ட வேகத்துல காசு காணாம போயிடும். பாவம் 2 தலைமுறையா சேர்த்து வச்ச காசு சில ஆண்டுகளும் கூட முடியறதுக்குள்ள அது தானா காணாம போயிடும். அப்புறம் புள்ள அந்த தாத்தனுக்கு இவன் வேற, உனக்கு புள்ள, அவர் ரோட்டுக்கு வந்துடுவான். அவர் எங்க வேலை தேடி அலைய வேண்டியது, உனக்கு வேலைக்கு போகவும் மனசு வராது. ஒழுங்கா போயிட்டு இருக்கிற வேலைக்கு எடுத்து தேடி இப்படி எல்லாம் இறங்கி இருக்கிறது காலி பண்ணிட்டேன். அந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் இது மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் பண்றான், இது மாதிரி போயிட்டு இருக்க ஒழுங்கா ஏதோ 4 நாள் எங்கேயோ வந்தது சாப்பிட்டு இருந்தா அது நியாயமான ஆசை. அதை விட்டுட்டு ராமசாமி வேலை தான் செஞ்சா இப்ப பெரிய முதலாளி ஆயிட்டா, 7 கார் வச்சிருக்கிறார், நானும் தான் கார் சம்பாதிப்பேன்னு என்னத்தையோ உன் அப்பம் பாட்டும் சம்பாதிக்கிறத வச்சுட்டு கொட்டினின்னு சொன்னா 1.5 மூளைக்கு அது இருக்கிறது காணாம போற மாதிரி இருந்ததுன்னு சொன்னா அது எப்படி நிற்கும்?
நீ அந்த லட்சணத்தில் தானே இருக்க. அவன் சம்பாரிச்சா அதனால நானும் சம்பாரிச்சிருவேன் நினைச்சாலே உன் மூளை ஒழுங்கு இல்லையே. எதையாவது ஒரு தொழில் பண்ணி சரியா வளரணும்னு ஒரு ஜென்ரலா நீக்கு நினைச்சு அந்த தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் ஒழுங்கா தெரிஞ்சுட்டு படிச்சுட்டு பிராக்டிக்கலா யோசிச்சுண்டு அதுக்கு என்னென்னலாம் தேவை கம்ப்ளீட் ஒரு ரிசர்ச் பண்ணி அதுக்கு வேணுங்கிறதெல்லாம் சேகரம் பண்ணி அதுக்கான ஆளுகள் எல்லாம் பிடிச்சி வச்சு அப்போ இவனால் இது நடக்கும் அவனால் அது நடக்குங்கிறது எல்லாமே கேதர் பண்ணி அவனுக்கிட்டெல்லாம் அணுகி ஐயா இப்படியெல்லாம் செய்கிற இதுக்கு நீங்கள் சப்போர்ட்டாக இருக்கணுங்கிறதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு அப்புறமா நீ குதிச்சேன்னு சொன்னால் நீ உண்மையிலேயே தொழில் நடத்துறதுக்கு தகுதியானது. அப்போ உன்ன மாதிரி இருக்கிறவன் ஒரு தொழில் பண்ண ஆரம்பிச்சான்னு சொன்னால் இந்த மாதிரி இருக்கிற ஒரு அறிவுபூர்வமான பர்சன் அந்த தொழில் ஆரம்பிச்சான்னு சொன்னால் அது வளரும். 4 விதமான சப்போர்ட்டும் இருக்கும், அவனுடைய அறிவு துணையாக இருக்கும், எல்லாம் சேர்ந்து அந்த இது பரிபூர்ணமாக வளரும். அதை விட்டுண்டு அவன் பங்களா கட்டினான்னு நினச்சின்னு சொன்னாலே அது முதல்ல பேராசையாச்சு. அது ஒரு சரியான பாதையே கிடையாது. அதனால எதானாலும் நாமே எப்படி டெவலப் பண்ணுறது, அது நாம் இறங்குற விஷயங்கள்ல எதில் என்னென்ன இருக்கு அது பரிபூர்ணமாக ரிசர்ச் பண்ணும். அந்த பாதையில் சர்வே பண்ணி முன்னெடுத்துட்டு போனால் அது கட்டாயம் ஒழுங்காக இருக்கும். அப்போ அந்த வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். அதை விட்டுண்டு அவன் அப்படி பண்ணா இவன் இப்படி பண்ணான் நான் ஏன் பண்ணக்கூடாது இந்த குறுக்குவாதம் பேசினால் அது பிரயோஜனம் இல்லை, நிம்மதி போயிடும். இந்த நிம்மதி சாந்தி எப்படி கிடைக்கும்னு சொல்லும்போது நாம் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த எதிர்மறை விளைவு அப்படின்ற அந்த ஒரு விஷயம் ஒரு சயின்டிஃபிக்கான உண்மை. அதாவது எந்த ஒரு செயல்பாடும் சின்னது பெருசு தியாதி யாருக்கா இருந்தாலும் சரி சாதாரணமாக நாம் ஒரு காரியம் எடுத்துக்கிறோன்னு சொன்னால் இந்த நம்பிக்கைங்கிற வார்த்தை இதிகாசத்திலிருந்து எல்லாத்துலேயுமே இருக்கு. நம்பிக்கைங்கிற வார்த்தை இருக்கே, இந்த பூர்ண சரணாகதி நம்பிக்கை, இந்த வார்த்தை இதிகாசனுடைய எல்லா அம்சங்களையும் இருக்கும், வேதங்கள் இருக்கும். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அதெல்லாமே டோட்டலி சயின்ஸ் மேட்டர். இந்த எதிர்மறை விளைவு அப்படிங்கிறது எப்படி உருவாகுதுங்கிறத நீங்கள் ப்ராக்டிக்கலாக தெரிஞ்சிட்டீங்கன்னு சொன்னால் அப்போ இந்த பரிபூர்ண நம்பிக்கையும் சரணாகதியும் எதுக்காக தேவை அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். எந்த ஒரு சப்ஜெக்ட்லையுமே சரணாகதினா இறைவன்கிட்ட சரணாகதி மட்டும் சொல்ல வர்றதில்ல. ஒரு சப்ஜெக்ட் எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அது 100% அதை நம்பிக்கையோட சரணாகதியாக செயல்படணும். அதை தான் முழுமையாக எடுத்துக்கிறதுக்கு தான் அந்த சரணாகதிங்கிற வார்த்தையை உபயோகிக்கிறோம். இந்த ஒரு விஷயத்த இந்த பாடி ப்ராக்டிஸ் இயல்பு நிலையில் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக பண்ணுனா அதுக்கு ரொம்ப பவர் ஜாஸ்தி. சராசரியாக இருந்தால் அது இயல்பு நிலையில் அதுக்குன்னு இருக்கிற மெத்தேடில் ஒர்க் பண்ணும். அப்போ இந்த எக்ஸ்ட்ரா கிரெடிட் ப்ளஸ் மைனஸாக இருக்கிறது ஒன்றும் பண்ண முடியாது. அது சராசரி வாழ்க்கை அது. பட் கிரெடிட்டு எக்ஸ்ட்ரா கிரெடிட் இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரா கிரெடிட்ன்றது டோட்டலி பயிற்சி. அது இப்போ நாம் சொல்லியிருக்கிற இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஏற்கனவே நீங்கள் வாழ்க்கையில் நிறையா படிக்கிறவங்க, அதெல்லாம் நடைமுறைப்படுத்துகிறவங்க, தியானம் பண்ணுறவங்க, இப்படியெல்லாம் இருக்கிறீங்கன்னு சொன்னால் இப்போ நம்மளுடைய செய்தியாகப்பட்டது உங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி டெவலப் பண்ணணும். அந்த எது எப்படி இருந்தாலும் நீங்கள் கிரெடிட்னு சொல்லக்கூடிய ஒரு சராசரி நிலையில் இருந்தாலும் கூட இந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த எதிர்மறை விளைவை பற்றி சொல்லணும். நிம்மதி சாந்தின்றது திடீர்னு வந்துடாது. அந்த சயின்டிஃபிக்கான உண்மையோட கலந்து செயல்படும் போது தான் அந்த விஷயம் வரும். இதில் பிரதான அம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் நம்பிக்கை எவ்வளவு முக்கியமோ அதுக்கு இணையானது எதிர்மறை விளைவு. இது ரொம்ப நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஜெயிக்கிற ஒவ்வொருத்தனுமே இந்த விஷயத்தை அவசியம் கவனிக்கணும். எந்த ஒரு செயல்பாட்டிலுமே அறிவுபூர்வமாக நீங்கள் செயல்படுறதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இதெல்லாம் எங்கேயா நடக்க போகுது. இந்த ஒரு வார்த்தை உங்க மனசுக்குள்ள இறங்கிட்டால் அது பிராக்டிகலாவே கிடைக்கிற விஷயம் கூட உங்களுக்கு தட்டி போயிடும். இதுக்கு நிறைய உதாரணம் சொல்லலாம், கொஞ்சம் நச்சும் கிடையாது. அப்போ அதெல்லாம் எங்கேயா நடக்க போகுது. இந்த வார்த்தையை சொன்னாலே அது எதிர்மறை விளைவு. இப்ப இந்த ஆட்டோமேட்டிக்கா இந்த சப்ஜெக்ட் எதனால
அப்படிங்கிறத சாதாரணமாக இருக்கிற ஒரு விஷயங்கள்ல இருந்து எடுத்து சொல்கிறேன். இதெல்லாம் ஏற்கனவே இருக்கிறதுல இருந்தா எடுத்து சொல்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு அது புரியுங்கிறக்காக. சுவாமி சிவபெருமான் சஞ்சாரம் வரான் தாயாரோட. அப்போது ரொம்ப வறுமையில் இருக்கிற ஒருத்தனை பார்த்து தாயார் ரொம்ப ஃபீல் பண்ணுறா. ஏன் அவனுக்கு இவ்வளோ கஷ்டம்? இல்லைம்மா, அவனுக்கு கொடுத்தாலும் ஒட்டாதுமா. எனக்கு கொடுக்காமலே கொடுத்தா ஒட்டாதுன்னு சொன்னீங்கன்னா எப்படி கொடுத்து பாருங்களேன். சரி, தாயாரோட சந்தேகத்தை தீர்க்கணுங்கிறதுக்காக சுவாமி ப்ராக்டிக்கலாக அவனுக்கு அன்எக்ஸ்பெக்டடாக அந்த இடத்துல இது ஒரு சம்பவம் மாதிரி சொல்லப்படுறதுங்கிறது இந்த நம்பிக்கைக்கு ஒரு பொருள், அதாவது கண்ணுக்கு முன்னால் ஒரு பொருள் மாதிரி விளக்கணும்னு சொன்னால் புரியுங்கிறதுக்காக தான் இதிகாசங்கள் இப்படியெல்லாம் சொல்கிறது. சுவாமி அங்கே முன்னால் ஒரு மூட்டை போடுறான். அந்த மூட்டைக்கும் கொஞ்சம் முன்னால் வரும்போது தன்னுடைய ஃப்ரெண்டோட வந்துட்டு இருந்தவன் தான் ஏதோ பெரிய வித்தையை கற்றுட்ட மாதிரி எனக்கு கண்ணை மூடிட்டு கூட சரியாக நடக்க தெரியும், அதெல்லாம் நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு தன்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறான். அவன் ஃப்ரெண்டு மாடு விடாதரா நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இல்லை நான் செஞ்சு காட்டுறேன் பாரு. அப்போ கண்ணை மூடி இழுத்திட்டு கண்ணெல்லாம் கையாளங்கி இழுத்து அறுத்து மூடி நடக்க ஆரம்பிக்கிறான். இவன் கண்ணை துறக்குறானா பார்க்குறானா என்ன பண்ணுறான்னு ஆகுது டெஸ்ட் பண்ணுறதுல இவன் ஃப்ரெண்டு அவனை கவனிச்சுட்டு வர்றான். அவன் கண்ணை மூடிட்டு வர்றான். ஒரு உண்மையிலேயே கண்ணை மூடி இருக்கிறானா இல்லை சைட்லலாம் பார்க்குறானான்னு அவனை டெஸ்ட் பண்ணிட்டு வரான் கூட வர ஃப்ரெண்டு. 2 பேரும் மூட்டையை கடந்து போயிடுறானுங்க. பின்னால் ஒரு ஏழை தொழிலாளி வர்றான். அப்போ அந்த ஏழை தொழிலாளி என்ன இது நடு ரோட்டில் இவ்வளோ பெரிய மூட்டை கிடக்குது, அதை எடுத்து போக்குவரத்து இடையூறு இல்லாமல் உரமாக போட்டு போகணுங்கிறதுக்காக தான் எடுக்கிறான். அப்புறம் அக்கேஷனலாக அதனுடைய தோற்றம் இவனுக்கு சந்தேகத்தை உண்டாக்கி பார்த்தா அது இறைவன் போட்ட மூட்டை. இந்த சம்பவம் உங்களுக்கு ஒரு கதை மாதிரி தெரிஞ்சாலும் கூட இந்த சேம் இன்ஸ்டன்ட் ப்ராக்டிக்கலாகவே ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சம்பவத்தையும் சொல்கிறோம். அகிலாண்டேஸ்வரி தாயார் இருக்காளே, அவ அந்த காளிதாஸுக்கு வரம் கொடுக்கும் போது, அந்த ஒரு பெரிய கவிஞனுக்கு வரம் கொடுக்கும் போது அந்த ஒரு மண்டு, ஒரு வாய் பேசாம மண்டு, எதுக்கு லாய்க்கில்லேன்னு சமூகத்தால் ஒதுக்கப்பட்டவன் கோயிலில் படுத்துட்டு இருக்கான். ஆனால் அகிலாண்டேஸ்வரி அன்றைய தினம் ஒரு பெரிய நாயகனுக்கு வரம் கொடுக்கறதுக்காக வர்றா. அவன் ஒரு தபஸ்மா இருந்தவனுக்கு. அப்போ அந்த வரத்தில் அகிலாண்டேஸ்வரி ஒரு தாம்பூலம் தரிச்சு அந்த தாம்பூலத்தை அந்த வரம் தர்றவன், அந்த புரட்சிகரமான எழுத்தாளனை உருவாக்குறதுக்கான அந்த வரம் தர்றவனுக்கு அந்த தாம்பூலத்தை எடுத்து அவன் வாயில வச்சுட்டு போகணும். இது ஒரு சம்பிரதாயங்கிற மாதிரி அனுகிரகத்தினுடைய அமைப்பது. அந்த முருகன் வேல்ல நாக்கில் எழுதுனா இப்படின்லாம் சம்பவங்கள் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த தாம்பூலத்தை அவன் இந்த கவிஞனோட நாக்கில் அம்பாள் வச்சா அன்னை கலைவாணியோடைய வடிவத்தில் அது பரிபூர்ண அறிவு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அன்றைய தினம் அகிலாண்டேஸ்வரி வரம் கொடுக்கறதுக்காக வர. நீங்கள் அகிலாண்டேஸ்வரி திருவானைக்கா அந்த வரலாறு படிச்சிங்கன்னா தெரியுது, அதில் ப்ராக்டிக்கலாக இருக்குது. அந்த சம்பவத்தில் அந்த கவிஞன் வேலைக்காக அவன் போயிடுறான். அன்னைக்கு அம்பாலை அவன் ஏதோ அசீனப்படுத்திட்டு போகிற சம்பவம் நிகழ்ந்து போகுது. அந்த இடத்துல சரி அம்பாள் வரம் கொடுக்கறதுக்கு முடிவு எடுத்துட்டு அதை எடுத்துட்டு வந்த பிறகு அதை விரயமாக்க முடியாது. இறைவனுடைய செயல் எப்பவுமே அப்படிதான், யாருக்காவது கொடுத்துருவாங்க, இவனுக்குன்னு வந்தது கிடைக்கலன்னா இன்னொருத்தனுக்கு போயிடுது. அது மாதிரி அப்போ பார்த்தீங்கன்னா அந்த மண்டபத்தில் அது ஒன்றும் ஃபிட்டில்லாத ஒரு கவிக்கு ஃபிட்டில்லாத ஒருத்தன், பிறகு அவனுக்கு அந்த தாபனம் கொடுக்கப்பட்டோன்னே ஒரு மாபெரும் கவியாக உருவாகிறான். அற்புதமான பாடல்களை படித்து அம்பாள் மேலே பெரிய பெரிய இதிகாசங்கள்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பாடல்களையெல்லாம் உருவாக்கி அந்த காலத்தில் பெரிய சாதனையெல்லாம் பண்ணியிருக்கான். இது அகிலாண்டேஸ்வரியுடைய அந்த ஸ்தல வரலாறு படிச்சிங்கன்னு சொன்னால் திருவானைக்கா ஸ்தல வரலாறு படிக்கும்போது இது தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி இந்த சுவாமி மூட்டை போட்டு காமிச்சாங்கிறது கூட நீ என்னமோ ஒரு கற்பனையான கதை மாதிரி தெரிஞ்சா கூட அந்த திருவானைக்கா ஸ்தல வரலாறு படிச்சிங்கன்னு சொன்னால் இந்த சேம் இன்ஸ்டன்ட் அதில் அப்படியே வரும். அப்போ இது எதனால இந்த மாதிரியான ஒரு சம்பவம் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா இந்த எதிர்மறையான விளைவு. அப்ப இந்த எதிர்மறையான விளைவுன்ற ஒரு செயல்பாடு இருந்தாலே நமக்கு கிடைக்கணும்னு இருக்கிறது கூட தட்டி போயிடும். இது ரொம்ப பிராக்டிக்கலான ஒரு விஷயம். சராசரியா வந்திருந்தான்னு சொன்னா அந்த மூட்டை அவனுக்கு கிடைச்சிருக்குமே.
நம்பிக்கையோடு இந்த கோயில் இருந்திருந்தான்னா புரட்சி கவிஞன் அன்னைக்கு அகிலாண்டேஸ்வருடைய அருளை வாங்கியிருப்பானே. எதிர்மறை விளைவை எந்த காரணத்திலையும் அலட்சியப்படுத்தி போனதுனால, இல்ல மாற்று வழியில சிந்திச்சு போனதுனால தானே அந்த எதிர்மறை விளைவு கிடைக்க வேண்டிய அருள் கிடைக்காம போயிருது. அதே மாதிரி ரொம்ப பேர்த்த பாத்தீங்கன்னா பிரயத்தனமே பட மாட்டான் பெருசா, சாதாரணமா, ஆனா சுலபமா கிடைக்கிறதுக்கு சாய்ஸ் இருக்கும். ஆனா பிரயத்தனம் விளைவு படாம ஒரே வரியில அதெல்லாம் எங்கேயா நடக்க போகுது, ரொம்ப சாதாரணமா சொல்லிடுவாங்க. அதுக்கு நேரடியா ஒரு உதாரணம் சொல்றேன். சர்க்கார் சில திட்டங்கள் போடுறான் இல்லையா, அது பழைய மினிஸ்டர்ஸ் எல்லாம் சொன்ன மாதிரி 1% தான் ஜனங்களுக்கு போய் சேருது, பாக்கியெல்லாம் ஊழல்ல போயிடுதுன்னு சொல்றான் இல்லையா, எத்தனையோ சொல்றான். சரி, அது உள்ள போகுது, எப்படி போகுதுங்கிறத முதல்ல நீ ஒண்ணுமே செய்யலன்னா அது ஊழல்ல தானே போகும். அது போராடி பார்த்தா தானே அதனோட விளைவுது. ஒருத்தன் போராடணும், 10 பேர் போராடணும், 100 பேர் போராடணும், பிறகு ஊழல் எங்கிருந்து வரும்? அது ஒண்ணுமே நீ செய்யாம விட்டேன்னா அது ஊழல் தான் வரும். அந்த மாதிரி ஒரு திட்டம் சர்க்கார், ஒரு ஏழை, அந்த ஏழைக்கு இந்த பொருள் போய் சேரணும் அப்படின்னு ஒரு திட்டத்தை போடுது. அந்த ஏழைக்கு அந்த பொருள் சேர்றதுக்காக தான் கலெக்டர் ஆபீஸ்ல கொண்டு வந்து அந்த பொருளை இறக்குறானுங்க. அந்த பொருளை இந்த டைமுக்கு வரப்போகுது, இப்படி எல்லாம் இறக்க போறான், இப்படி எல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சிஸ்டம்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த சிஸ்டம்ஸ் எல்லாம் இருக்கும்போது அந்த டேட்ல பர்டிகுலரா கூட அது வருது. பட் வர்றது தெரியாத மாதிரி வருது, அது வெயிட்டிங்ல இருக்கு. இதை யாருக்கெல்லாம் சேரணுமோ அவன் எல்லாம் என்ன கேட்டீங்கன்னா, ஏற்கனவே கலெக்டர் ஆபீஸ்க்கு அதெல்லாம் நடந்து பார்க்க ஒரு சராசரியான மனுஷன் நடந்து பார்க்கும்போது அவனுக்கு அலட்சியமா ஒதுக்கிடுறானுங்க இல்லையா. சர்க்கார் என்னதான் திட்டம், இவங்களுக்கு தான் திட்டம் போடுது, அலாட் பண்ணுது, வரி பணத்தை ஒதுக்குது. ஆனா இவன் போய் கேட்கும்போது அவன் கொஞ்சம் படிச்சவன் ஒரு மாதிரி அசால்ட்டா பதில் சொல்லும் போது இவங்க இதெல்லாம் எங்க கொடுக்க போறானுங்க, அது ஒரு மாதிரி அந்த எதிர்மறை விளைவு சிந்தனையில வந்துருவாங்க. அது தெரியாம செய்யறது, எதிர்மறை விளைவு தெரியாமலே செய்யறது. அப்படி இவங்க பிராக்டிக்கலா விட்டு போட்டு வந்துடுறாங்கல்ல. ஆனா கவர்மெண்ட் இவங்களுக்கு தான் அலாட் பண்ணி வச்சிருக்காங்க. அது வரும்போது இது வருது வந்திருக்குது அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சாலும் கூட அதெல்லாம் கொடுக்க மாட்டானுங்கப்பா. சும்மா எல்லாம் ஏமாத்து வேலை. இவனுக்கு கொடுக்கறதுக்குனே அங்க வந்து இறங்கி இருக்குது. ஆனா இவன் ஏற்கனவே 1-2 இன்ஸ்டன்ட்ல அவன் நாமக்கு வாசு மாதிரி கிளார்க் எடுத்தியோ இவனை திசைவரி புட்டத அவனுக்கு கொடுக்க மாட்டானுங்கப்பான்னு நினைச்சிட்டு இவன் அந்த பக்கமே போகாம அவன் பாட்டுக்கு வந்துருவான். அது இவன் பேர்ல அலாட்மெண்ட் ஆகி போய் வந்திருக்குது. அது இவன் பேர ஏழை மக்களுக்குன்னு அவன் எந்த எப்படியோ போட்டு யாருக்காவது எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பான், மேட்ரு முடிஞ்சு போயிட்டு. ஆனா வந்திருக்கிறது இந்த எதிர்மறை விளைவுல உட்காந்துட்டு இருந்தான் பாரு, அவனுக்காக வந்திருக்குது. அவன் அப்போ இந்த எதிர்மறை விளைவு எப்படி செயல்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த விடாமுயற்சி தன்னம்பிக்கை யாருகிட்ட இல்லையோ அவங்ககிட்ட தான் இந்த எதிர்மறை விளைவு எல்லாம் உருவாகும். அப்ப யார் ஒருவன் விடாமுயற்சி தன்னம்பிக்கை அப்படின்னு சொன்னா, இது இன்னும் நேரடியா ஒரு அற்புதமான உதாரணத்தை சொல்றேன். இது பிராக்டிக்கலா எனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சதுனால அந்த உபநிஷத்து மாதிரி அதை பிராக்டிக்கல்லயே சொல்றேன். கடந்த காலத்துல எம்ஜிஆர் வந்து ஒரு கொடி கட்டி பிறக்கிறார் அரசியல்ல, இந்த சினிமால. அப்போ அவர் எப்பவுமே ஒரு டிஃபரன்ஸ் கேரக்டர். அவர் ரொம்ப நெருக்கமா பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். அந்த ஒருத்தனை பிடிக்கல, அதான் ரொம்ப தப்புன்னா தான் பிடிக்காம போக, அவருக்கு இன்னும் எல்லாத்தையுமே ஒதுக்க மாட்டார். அதை பிடிக்கல அப்படி முடிக்கிட்டா அப்புறம் அவன் போய் அவரை பார்க்கப்படாது, பார்த்தா அவருக்கு பயங்கர கோவம் வரும். அது மாதிரி ஒரு கேரக்டர். அது மாதிரி என்ன பண்ணிடுறாரு, ஒருத்தனை ரொம்ப திட்டி நாயை வந்து கொண்டே போட்டு ஓடிடுறாங்கிற மாதிரி திட்டி அனுப்பிச்சிடுறாரு. இவன் விடாக்கண்டன் ஒன்னும் சாதாரணமானவில்லை. இந்த விடாக்கண்ட கூடாக்கண்ட பழைய கதைகள்லாம் கிராம கதைகள் இருக்குல்ல, கலவிக்கல் கதைகள், அது மாதிரி இவன் அந்த சினிமாக்குள்ள இருக்கிறவன் ஒன்றும் சாதாரணமானவில்லை. எம்ஜிஆருடைய பாரம்பரியம் அனுபவிச்சவன் கொடி கட்டி பறக்கும் போது. ஆனா அதெல்லாம் எம்ஜிஆர் கிட்ட இருந்தா என்னெல்லாம் நன்மை கிடைக்கும்னு அனுபவிச்சவன் ஏதோ தெரியாம தவறி போச்சு விட்டுருவானா. அவன் என்ன பண்ணிட்டான், டெய்லி அவருடைய ஷூட்டிங் ப்ரோக்ராம் எல்லாம் தெரிஞ்சுக்கிற பெரிய விஷயம். அவன் அங்கேயே வரைக்கும் பக்கத்தில் இருக்கான். அது அவருடைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் தெரிஞ்சுட்டு அந்தந்த ஷூட்டிங் டைம்ஸ்க்கு ப்ரீவாய்ஸ் டைம்லயே போய் கேட்ல அப்படியே வெயிட்டிங்ல நிற்பான். அவர் போகும்போது கரெக்ட் டைம் சினிமா தொழிலாளி தானே, ஸ்டுடியோக்குள்ளெல்லாம் என்ட்ரன்ஸ்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. அந்த செக்யூரிட்டி அவன் எத்தனையோ நாள் இவங்க உள்ள வேலை பார்த்தவனாங்கிறதுக்கு செக்யூரிட்டி எல்லாம் தடை விதிக்க மாட்டானு.
இவன் கரெக்டா எம்ஜிஆர் வர டைம் பார்த்து போய் வெயிட்டிங் தகவல் சேகரிச்சிருவான். போயிட்டு அந்த எம்ஜிஆர் போகும்போது கரெக்டா அவர் பார்வையில் படுற மாதிரி இடத்துல போய் கையை கட்டிட்டு ரொம்ப பரிதாபமா நிற்பான். இத இவர் முதல்ல நாசமா போறான்னு போயிட்டே இருக்கிறாரு. இவர் பாட்டு கண்டுக்கிறது இல்லை ஒன்னையுமே எம்ஜிஆர். ஒரு டைம்ல அவருக்கே மனசு அடைஞ்சு போய் என்னடா இந்த நாய் அப்ப காரணத்துக்கு படகு ஏன்டா இப்படி நின்று சாகுற என்னடா வேணும் அது மாதிரி ஒரு வார்த்தைகளை எல்லாம் திட்டி அக்கப்போர் எடுத்து நான் என்ன பண்றது, நீங்க கை விட்டா நான் எங்க போறது, அதனால எனக்கு எங்கும் போக தூண்டல, அதனால இங்கே கிடக்குறேன். அப்போ அவருக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த இறக்க சுந்தரம் வந்துடுது. இந்த மாதிரி ஒரு பவ்யம் பணிவு இதெல்லாம் இருக்கும்போது எம்ஜிஆர் டக்குனு மனசிலகிடுவார். அப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப சுலபமா இட் இஸ் செலக்டட் மேட்டர் முடிஞ்சு போச்சு. அந்த பர்சன் இன்னைக்கு அந்த அவங்க சார்ந்த பகுதிகளில் ஒரு பெரிய கோடீஸ்வரனுங்க ஒன்று சாதாரணமானவன் இல்லைங்க. அந்த அளவுக்கு அருமையான சில விஷயங்கள்லாம் அது எம்ஜிஆர் பல பேருக்கு கொடுத்துருக்கிறதுல இவனு ஒருத்தன். சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் கூட எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு பெரிய ஒரு வளர்ச்சிங்கிற மாதிரி. என்ன காரணம்னா அவர் ஏதோ சிம்பிளா தான் செய்து வச்சிருவாரு. இவனுங்க அதை பயன்படுத்தி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய மேட்டர்கள்லாம் கட்சிக்காரங்களும் கூட சரி எம்ஜிஆரே கொடுத்தாரு எவ்வளவு தலையிட மாட்டானுங்க, அவன் அந்த லேபிளை பயன்படுத்திட்டு ஏகப்பட்ட காரியம் பண்ணிட்டு போயிருப்பேன். இப்படி நான் 2-3 பேர்த்த பார்த்திருக்கேன். அப்ப இது எதுல நடந்தது? அப்போ எதிர்மறை விளைவு அது நிகழ்ந்து இந்த இவனை எம்ஜிஆர் தூக்கி போட்டாலும் கூட அவன் விடாக்கண்டனா இருந்து பயங்கரமா அடிமேல் அடிக்கிறான். அடிமேல் அடி வைத்தான் அம்மியும் நகரங்கிற மாதிரி தன்னம்பிக்கை விடாமுயற்சி அது எம்ஜிஆர் கொடுத்தே தீர்வார்னு ஆணித்தரமான நம்பிக்கையோட வந்து கேட்டுல நிக்கிறான். அப்புறம் ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ள அவனுடைய நம்பிக்கை நடைமுறை வந்ததா இல்லையா? அப்படி எந்த ஒரு செயல்பாட்டிலையுமே அந்த விடாமுயற்சி தன்னம்பிக்கை யாருகிட்ட இருக்குதோ அவனால தாங்க நிச்சயமா பூர்ணமா ஜெயிக்க முடியுது. இது பிராக்டிக்கலான உண்மை. இது தூரம் போக வேண்டாம். இப்போ சமீபத்தில் இப்ப 2-3 சர்க்காருடைய அந்த விஞ்ஞானிகள் இந்த ஏவுகணை சம்பந்தப்பட்டதெல்லாம் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்ப டெஸ்ட் பண்ணி விட்டுருக்கா. மேல இந்த பிளானட்ஸ்க்கு போனது இது, அதே மாதிரி மிலிட்ரி சம்பந்தப்பட்டது, இது மாதிரி 2-3 விஷயங்கள். இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஏற்கனவே ரிசர்ச் பண்ணும்போது அவ்வப்பொழுது சில ஃபெயிலியர் ஏற்பட்டு அந்த இடத்த டிராப் பண்ணிட்டு மீண்டும் மீண்டும் அதை போராடுறாங்க. அப்ப மீண்டும் மீண்டும் போராடும் போது தானே அதனோட குறைகளை எல்லாம் ரெக்கவரி பண்ணி மறுபடியும் ஒரு பயங்கரமான சக்சஸ் பண்றா. அப்போ அவங்க குறையா அப்போ சொல்லும் போது பாத்தீங்கன்னா நான் எத்தனையோ பேர்த்த கண்கூட பார்த்துருக்கிறேன். இவங்க இந்த ரிசர்ச்ல ஃபெயிலியர் ஆயிடுறான சயின்டிஸ்ட் இந்த மிலிட்டரி தலைவாடம் இந்தியாதி பிளானட்ஸ் இதுகளெல்லாம் பிளானட்டுக்கு அனுப்புற கோள்கள் எல்லாம் அது மாதிரி ராக்கெட்ஸுகளை அதுலலாம் ஃபெயிலியர் ஆகும்போது நம்ம ஆளுகள்லாம் ரொம்ப சுலபமா சொல்லுவா நமக்கு தெரியாத இவனுங்க எல்லாம் இந்தியாவில் என்னமா இருக்குன்னு. இது ரொம்ப சாதாரணமா சொல்லுவானுங்க. இந்தியன் நான் ரொம்ப பேர்த்த பார்த்துருக்கேன். இந்தியன் சயின்டிஸ்டுகளை ரொம்ப மட்டம் தட்டி பேசுவான். எடுத்ததுக்கெல்லாம் ஃபாரினர்ஸ் தான் சயின்ஸ், இந்தியாவில் ஒன்றும் கிடையாது. இப்ப இல்ல, கொஞ்ச காலத்துக்கு முன்னால சொல்றேன். அந்த மாதிரி எல்லாம் எப்போ பார்த்தாலும் இந்தியன் சயின்டிஸ்டுகளை கடுகளவு கூட நம்ப மாட்டானுங்க. ரொம்ப பேர்த்த நான் பார்த்திருக்கிறேன். அப்படியெல்லாம் இந்த இந்திய விஞ்ஞானிகளுக்கு ஒரு காலத்துல மரியாதையே இல்லாத ஒரு சூழல் இருந்தது இல்ல. எந்த காரணத்திலயும் அவன் ஃபெயிலியர் சந்திக்கிறான். ஆனா அப்படியெல்லாம் இந்த மக்கள் கிட்ட கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லாத போன ஒரு சயின்டிஸ்ட் அடிமேல் அடி வச்சாலும் அம்மியும் நகருங்கிற மாதிரி விடாம போராடி போராடி எல்லாத்திலையும் இன்னைக்கு சக்சஸ் பண்ணி பிரைம் மினிஸ்டர் வந்து கட்டி பிடிக்கிற அளவுக்கு விஞ்ஞானிகள் வளர்ந்துருக்கானே அந்த ஸ்பேஸ் ரிசர்ச் ஏரோநாட்டிக் செக்ஷன்ல. இப்போ எல்லாம் அந்த ராக்கெட்டு எத்தனை இது கிரியோஜெனிக் என்ஜின் முதல்ல இந்தியாவுக்குள்ள வரும்போது நம்ம ரஷ்யா கிரியோஜெனிக்ல கொண்டு போய் நம்ம ராக்கெட்டை வச்சு விட்ட கதை போய் இன்னைக்கு நம்ம கிரியோஜெனிக் என்ஜின்ல வெளிநாடு அது G8 நாடுகளை சேர்ந்த கோள்கள் செயற்கைக்கோள் எல்லாம் வச்சு அனுப்புறான். அப்ப இந்தியா வடிவமைச்ச அந்த கிரியோஜெனிக் என்ஜின்ல G8 நாடுகளுடைய கோளையே கொண்டு வந்து வச்சு அனுப்புறானுங்க. அப்ப எவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறான். இந்த இந்தியர்களே இந்த விஞ்ஞானிகளே கொஞ்சம் கூட மதிக்காத ஒரு நிலை போய்
இன்னைக்கு வெளிநாடுகள் G8 நாடுகளே நம்மை கண்டு பயன்படுத்துற அளவுக்கும் அதே மாதிரி உண்மையிலேயே பாராட்டுற கிரேட்டுன்னு பாராடக்கூடிய அளவுக்கும் நம்ம விஞ்ஞானிகள் மிகப்பெரிய சாதனை எல்லாம் பண்ணிட்டானே. அப்ப இந்த எவனோ ஒரு 2 டுபாக்கு ஒரு எதிர்மறை விளைவுகளோட திட்டானுங்களுக்கு டிஸ்கரேஜ் ஆகுறாங்க. அப்ப அந்த சயின்டிஸ்ட் எந்த காரணத்திலயும் ஒரு ஃபெயிலியர் வந்துருச்சுன்னா அதோட விட்டா போறாங்க. ஃபண்ட்ஸ் கிடைக்கல, ராத்திரி பகலமா போராடி போறதுனால ஃபண்ட்ஸ் சரியா கிடைக்காது இந்தியன் சயின்டிஸ்டுகளுக்கு, அது ஒரு காரணம். ஆனா அத்தனையும் மீறி அவன் திருப்ப போராடி அதை ஒரு வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்ங்கிற மாதிரி பெரிய சாதனையெல்லாம் பண்ணிட்டாங்களா இல்லையா அன்னைக்கு. இப்ப அதுக்கு எது காரணமா இருக்குது? அந்த விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, அதுதானே காரணமா இருக்குது. அதனாலதான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய சாதனை எல்லாம் பண்ணி இந்த செவ்வாய்க்கோளுக்கு போனதுல இருந்து மோடி வந்து பாராட்டுற மாதிரி இப்ப எத்தனை விஷயம் கொஞ்ச காலத்துல டக்குன்னு வேர்ல்டே பிரமிச்சு போற மாதிரி செய்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த தன்னம்பிக்கையை விடாமுயற்சி தானே இவ்வளவு பெரிய சாதனைக்கு காரணமா இருக்கிறது. அப்ப அந்த எதிர்மறை விளைவு அதை நீ தொலைச்சால் தான் இந்த விடாமுயற்சி தன்னம்பிக்கை வரும். எந்த காரணத்துக்காகவும் கடுகளவு கூட உனக்குள்ள எதிர்மறை விளைவை உருவாக்கவே கூடாது. இதெல்லாம் எங்கேயா நடக்க போகுது. இந்த வார்த்தை உனக்குள்ள வந்தாலே அது நடக்காது. அது எந்த காரியமா வேணா இருக்கட்டும், சின்னதா இருக்கட்டும் பெருசா இருக்கட்டும், அந்த வார்த்தை எதுக்காகவும் உனக்குள்ள விடாது. எதுக்கு அந்த வார்த்தையை நீ விடுற? செய்யல செத்துபடின்னு எதுக்காக சொன்னா? அதே வார்னு சொன்னா ஐயோ அந்த மிலிட்டரிக்காரன் முன்னால போய்கிட்டே இருக்கணும், போராடிட்டே இருக்கணும். ஒண்ணு போராடி ஜெயிக்கணும், இல்லைன்னா அவன் சுட்டு ஜெயிக்கணும். இவன் போராடி முன்னால போயிட்டே இருப்பான், எதிரி ஒன்னே அவனை சுட்டதுனால கீழே விழுவான். இல்லைன்னா போராட்டத்துல ஜெயிச்சு அந்த இடத்துல ஸ்டாண்ட் பண்ணின்னு பரண்டில் ஒரு காரியத்தான் செய்யணும். அது எதனா காந்தி சொன்னாரு கிளைமேக்ஸ்ல, செய்யல செத்து முடியுதுன்னு சொன்னார். அது மாதிரி அதனாலதான் வெளியேறி இயக்கம் கிளைமேக்ஸ் பாயிண்ட்ல வெள்ளக்காரனால ஒண்ணுமே முடியல. எத்தனை பேர்த்து தான் சுட்டு தள்ளுவான்? லட்சக்கணக்கான பேர் திரண்டு போய் நின்றுட்டே இருக்கிறான். லட்சக்கணக்கான பேருக்கு சுட்டு தள்ளி ஒரு காலனி ஆதிக்கத்தை பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் எப்படி நிலைநிறுத்த முடியும்? அப்போ அந்த மாதிரி விடாமுயற்சி தன்னம்பிக்கையை மட்டுமே ஒரு வெற்றி உருவாக்கும். அப்படியெல்லாம் வாங்கின இந்த சுதந்திரத்தில் கூட இப்பவும் எதையும் ஒழுங்கா செய்யாம எதிர்மறை விளைவா சிந்திக்கிறவன் எத்தனை பேர்? பெரிய இடத்துக்குள்ள சொல்றேன் நான், கீழே தொழிலாளி என்ன பண்ணுவான், மேல்மட்டத்தை சொல்றேன். அது மாதிரி அதெல்லாம் எதிர்மறை விளைவுன்னு ஒண்ணு இருந்தாலே எந்த காரியத்தையும் சரியா செயல்படுத்த முடியாது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா நீ அடைய வேண்டிய நிம்மதியை அடையறதுக்கு நீயே தொலைச்சிடுற, அதுக்கு நீயே காரணமாயிடுற எதிர்மறை விளைவை சிந்திக்கிறதுனால. அதனால இந்த நிம்மதி சாந்தி அடையணும்னு சொன்னா விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் தான் தேவையே தவிர எதிர்மறை விளைவு கடுகளவு கூட இருக்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். சரி, இந்த ஆற்றல் எப்படி வரும்னு சொன்னா ஆன்மீகம் இல்லாம நிச்சயம் ஆற்றல் வராது. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்ப இந்த ஆன்மீகம்னு சொன்னாலே இந்த ஜனம் என்ன நினைச்சுட்டு இருக்கான், சாதாரணமா இந்துக்களை சொல்ற மத்தவங்க வேற, இந்துக்கள்ல சும்மா கோயிலுக்கு போயிட்டு ஏதோ ஒரு டோக்கனை வாங்கிட்டு போய் ஒரு அர்ச்சனை பண்ண அதோட முடிச்சு போச்சு, இவ்வளவுதான் ஆன்மீகம் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஆன்மீகம்னா அது அல்ல. ஃபண்டமெண்டலா நீங்க அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்போ நான் ஏற்கனவே இந்த ஆத்மா மனம் உடல்ல சொன்ன மாதிரி இந்த சயின்டிபிக்கான ஒரு மேட்டர் பாடியிலிருந்து சிந்தனைகளை வெளியேற்றி மேல வானமண்டலத்துல இயற்கையோட பிரகிருதியோட சேர்த்துற அளவுக்கு உனக்கு பவர் இருக்கணும். அப்ப அப்படிப்பட்ட பவரை எல்லாம் நீ அடையிறதுக்கு இந்த உடலும் மனமும் சுத்தமா இருந்து நீ தபஸ் மாதிரியான உபன்யாசங்களை கொஞ்சம் கொஞ்சமாவது செயல்படுத்தணும். அப்படி செய்யும் போதுதான் அப்போ உனக்கு அந்த ஆப்ரேட்டிவ்ஸ் பவர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். அப்படி பவர்ஃபுல்லா இருக்கும்போது அதுக்கு நீ அந்த ஆன்மீகத்தை என்ன மாதிரி எடுத்துக்கணும்னு சொன்னால், இந்த வெளி உலக வாழ்க்கை இல்லாம முழுமையா ஆன்மீகத்துக்குள்ள இருக்கிறதுனா அது சன்னியாசி மட்டும்தான். சன்னியாசிக்கு எப்பவும் பிரச்சனையே கிடையாது. கிரகஸ்தனுக்காக தானே நம்ம இந்த சப்ஜெக்ட் நடத்துற உபன்யாசத்தை. ஆக இந்த ஆன்மீகம் ஒரு வெற்றி சாந்தி கிடைக்கிறதுக்கு கிரகஸ்தன் எப்படி எடுத்துக்கணும்னு சொன்னா வழிபாடு ஆன்மீகத்தை இந்த மனம் எதிரெல்லாம் கான்சென்ட்ரேட் ஆகும். அப்போ இந்த அகத்தூய்மை புறத்தூய்மை இந்த இரண்டுமே எந்தெந்த பாதைகள்ல போனால் கிடைக்கும். அந்த ஆன்மீகத்தை ரொம்ப பரிபூர்ணமா செயல்படுத்தணும். அப்ப நீங்க சாதாரணமா பாப்பீங்க, ஒரு டிவியே போடுறீங்க, ஒரு நடுத்தர வயசுக்கு தாண்டிட்டீங்கன்னு கூட இருக்கட்டுமே, அப்போ இந்த நீங்க பர்டிகுலரா ஒரு
சப்ஜெக்ட் எடுத்துக்கும் போது அந்த சூழல்ல நீங்க ஒரு அந்த சாந்தியை நிம்மதியை எவ்வாறு அடையிறதுன்னு சொல்றச்ச விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, இது பரிபூர்ணமா இருக்கணும். அந்த பரிபூரணத்தை இந்த மனசும் உடலும் சுத்தமா இருந்து எப்படி எடுத்துக்கிறதுக்கு, அந்த வழிபாட்டு முறைகளை மனசு சாந்திப்படுத்துறதுக்கு 4 இதிகாசங்கள் உங்களுடைய ஓய்வு நேரங்களில், அதாவது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் கேடர்களுக்கு தான் நம்ம இது சொல்கிறோம், சராசரி வாழ்க்கைக்கு இது அவசியம் இல்லை. கொஞ்சம் கூடுதலான சாதனைகள்லாம் பண்ணிட்டு போராடிட்டு இருக்கிறவங்களுக்காக தான் இந்த விஷயங்களை எல்லாம் சொல்கிறோம். ஏன்னா மனம் உடல் பரிபூர்ணமான ஒரு கான்சன்ட்ரேட் பவர் இருந்தால் தான் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்ய முடியும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு சமாச்சாரங்களில் நாம் பரிபூர்ணமாக நம்மளுடைய மனசையும் உடலையும் ஒருங்கிணைச்சு பெரிய சாதனைகள் செய்யணும். அப்படிங்கும்போது அப்படிப்பட்டவங்கெல்லாம் இந்த ஆன்மீகத்திலே கொஞ்சம் அதிகமாக செயல்படுறதுக்கு இந்த காலை மாலை அந்த இயல்பான வாழ்க்கைக்கு பிறகு சராசரியான ஆன்மீகத்துக்கு அடுத்த கட்டமாக இந்த ஒரு சாயராட்சிக்கு அப்புறம் ஒரு மணி நேரமாவது தினசரி, குறைந்தபட்சம் 1 மணி நேரமாவது தினசரி அந்த இதிகாசங்களில் சங்கமமாகணும். அப்படி சங்கமமாகும்போது மனசு தானாவே அந்த ஒருமைப்பாட்டுக்குள்ள பெரிய சாதனைகள்லாம் செய்யக்கூடிய அளவுக்கு ரொம்ப பக்குவப்படும். இந்த 4 இதிகாசங்கள்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த வேதம் தமிழ்ல இப்போ வந்திருக்கிறது. அந்த தமிழ்ல இருக்கிற அந்த வேதம் பரிபூர்ணமா உணரணும்னா வேத உபநிஷத்துக்களோட சேர்த்துட்டு அவங்க ஒரு 1000 பக்கமா இந்த நர்மதா பதிப்பம் போட்டிருக்கா. அது ரொம்ப படிக்கணும். அதுல ஏன்னா ஒரு அத்தியாவசியமானது அதுக்குள்ள இருக்கிறது. அந்த அத்தியாவசியத்தை புரியறதுக்கு நம்ம எல்லாமே படிக்கணும். அப்பதான் அந்த அத்தியாவசிய எசன்சியல் எடுத்துக்க முடியும். அதே மாதிரி தேவி பாகவதம் மிக முக்கியமான ஒரு விஷயம். அது அந்த 2 விஷயத்தையாவது நீங்க இதிகாசங்கள்ல கம்ப்ளீட் படிச்சீங்கன்னா தான் இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற சமாச்சாரங்கள்ல நாம் எப்படி ஜெயிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப புரியும். பிறகு ராமாயண மகாபாரதம் எல்லாம் நீங்களே தெரிஞ்ச ஒரு விஷயம் அது. ஆனால் அந்த சயின்டிஃபிக் மேட்டர்ஸ் பல்வேறு மேட்டர்களில் அந்த வேதங்கள்லையும் இந்த தேவி பாகவத்திலையும் ரொம்ப இணைஞ்சிருக்கிறது. இந்த 2க்கு மேலே கிருஷ்ணனுடைய தனிப்பட்ட விஷயம் அப்படிங்கிறது அந்த விஷ்ணு புராணத்தில் வந்தாலும் கூட அந்த கிருஷ்ணனை பற்றி நமக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. எத்தனையோ இதிகாசங்களை கிருஷ்ணனை பற்றி சொல்லியிருக்கா. ஆனால் கீதையை நீங்கள் அவசியம் படிக்கணும். காரணம், இந்த கீதையை மேலிருந்து வாரியா பார்த்தா சாதாரணமாக தெரியும். மிக ஆழ்ந்து கவனிக்கும் போது பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்பவுமே அதுலேருந்து ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் புதுசு புதுசாக நம்மளுடைய அறிவுக்கு கிடைச்சுட்டே இருக்கும். நம்ம அறிவை துலாம்பரமாக வச்சு ஆன்மீகமாக இருந்தால் கீதை படிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா புது புது விஷயங்கள் ஏதோ ஒரு வடிவத்தில் நம்மளுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கு. அதுதான் கண்ணனுடைய ஸ்பெஷல். அது மாதிரி எப்படி பீஷ்மர் அந்த கடைசி நேரத்தில் பகவான் ஆராதிச்சாரோ அது மாதிரி இந்த உலகத்துக்காக கண்ண பரமாத்மா அவருடைய ஆராதனையில சொல்லியிருக்கிற அந்த உபதேசம் ரொம்ப அருமையான ஒரு விஷயம். அதாவது நீங்க மற்ற இதை அறிவுபூர்வமா வளர்ச்சி அடைகிறதுக்காக அந்த தேவி பாகம் எல்லாம் படிச்சாலும் கூட இந்த கீதைங்கிறது உங்களுக்கு பிராக்டிக்கலாவே ஒரு உற்ற நண்பன் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கணும். இந்த பகவத்கீதையை நீங்க எப்படி எடுத்துக்கணும்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு உற்ற நண்பன் அந்த மாதிரி ஒரு வச்சுட்டீங்கன்னு சொன்னா எப்பவுமே பிராக்டிக்கலா டெய்லி ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் ஏதாவது ஒரு விஷயங்கள் ஏற்படும் போது அந்த கீதை என்ன சொல்றது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு கொஞ்சம் நேரம் நீங்க அந்த கீதையை புரட்டணும். அப்படி பகவான் கண்ணனை நினைச்சுட்டு தினம் தினமும் அந்த கீதையை ஆராதனை பண்ணிட்டே இருக்கிறச்சு 100% கட்டாயம் உங்களுக்கு வெற்றி ஏற்பட்டே தீரும். அதுல மாற்றமே கிடையாது. காரணம், பகவத்கீதைங்கிறது வெறுமனே ஒரு நூல் கிடையாது. கண்ண பரமாத்மா அதுக்குள்ள பரிபூர்ணமா ஐக்கியமாய்தான் மனிதனுக்கு அதுக்குள்ள இருந்து வழிகாட்டுதல் செய்யறார். அப்ப கண்ணன் கிட்ட நீங்க ரொம்ப பேரானந்தமா சரணாகதி அடைஞ்சு அந்த கீதையை பரிபூர்ணமா படிச்சீங்கன்னு சொன்னால் கட்டாயம் உங்களுக்குள்ள எதிர்மறை விளைவு ஏற்படவே ஏற்படாது. அதை கண்ணன் தடுத்தே தீர்வான். இதுல ஒன்றும் மாற்றமே கிடையாது. அப்ப உங்களுக்குள்ள எது மிக முக்கியமானதுன்னு கேட்டா இந்த விடாமுயற்சி தன்னம்பிக்கையினோட பாதைகளை பிரயாணம் பண்ணும் போது இந்த நூல்களின் சங்கமத்திலே உங்களுக்கு ஒரு உற்ற நண்பனா தேர்ந்தெடுக்கிறீங்கன்னு சொன்னா அதுக்கு பகவத்கீதை ஒரு அற்புதமான நூல். அது மாதிரி ஒரு சிறந்த நண்பன் வேற எதையும் சொல்ல முடியாது.
அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை நீங்க ஒரு சரியான பாதையில போகக்கூடிய, இந்துக்கள் சொல்ற ஒரு சரியான பாதையில போகக்கூடிய ஒரு உயர்ந்த வழி தோன்றல் அப்படிங்கறத நிரூபிக்கணும் இந்த சமூகத்துல சொன்னால், கட்டாயம் நீங்க பகவத்கீதையை ஆராதனை செய்யணும். அப்ப அந்த பகவத்கீதையை ஆராதனை செய்யும் போது அதுல ஏற்படக்கூடிய ஒரு பரிபூர்ணமான வழிகாட்டுதல், அறிவுபூர்வமான செயல்பாடுகள், இதன் மூலமா நீங்க எடுக்கக்கூடிய காரியங்கள்ல தோல்விங்கிறதுக்கு இடமே இல்லைன்னு சொல்லும் போது, அதே மாதிரி எந்த காரியமும் அறிவுபூர்வமா செய்றீங்கன்னு சொல்லும் போது, உங்களுடைய குடும்பம், சுற்றுச்சூழல், இதை எல்லாமே நீங்க பரிபூரணமான நிம்மதியாகவும் சாந்தியாகவும் உருவாக்குறதுக்கு உங்களுக்கு ஏராளமான ஆற்றல் தானாகவே உண்டாகும். அது ஒன்றும் மாற்றமே கிடையாது. ஆக நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுக்கிறது எத்தனை முக்கியமோ, நண்பர்கள் இல்லாட்டினா பரவாயில்ல, ஆனா நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி நீங்க ஒரு பரிபூர்ணமா இந்த பகவத்கீதையே ஒரு நல்ல நண்பனா தேர்ந்தெடுத்து நாள்தோறும் ஏதோ ஒரு வடிவத்தில் ஆராதனை செய்தீங்கன்னு சொன்னால், அந்த கீதையாகப்பட்டது பரமாத்மா உங்களுக்கு ஒரு உற்ற நண்பனா அந்த கீதையின் வடிவத்துக்குள்ளிருந்து செயல்படுவான். அப்ப நிச்சயம் நீங்க பரிபூர்ண நிம்மதி அடைஞ்சே தீர்வீங்க. அது ஒன்றும் மாற்றமே கிடையாது. இதே மாதிரி இந்த மனம் சாந்தி, இந்த சாந்தி பத்தி தானே பேசிட்டு இருக்கிறோம். இந்த மனம் சாந்தி அப்படின்னு சொன்னா, நாம எப்பவுமே இந்த சிறந்த ஞானிகள் அத்தனை சீக்கிரம் ஒன்றும் உறங்கிட மாட்டா. அந்த ஞானிகளோட பாதையில போறவனும் உறங்கிட மாட்டான். இன்னைக்கு ஞானி இல்லை, நாளைக்கு ஞானி ஆக போறோம். அதுக்கான அட்வான்டேஜ்ல இன்னைக்கு இருக்கிறோம். அதே சிலபஸ்ல போயிட்டு இருக்கோம். அப்படிங்கும் போது நமக்கு ஒண்ணு அத்தனை சீக்கிரம் தூக்கம் வந்துடாது. எப்படி இருந்தாலும் தூங்குறதுக்கு லேட் ஆகும்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு அமைதியான சூழல்ல எந்த இடத்துலயாவது இரவு நேரங்கள்ல இந்த ஒரு சட்டன் டைமுக்கு பிறகு, அதாவது ஊர் அடங்கின மாதிரி வச்சுக்கோங்க, எங்கேயோ ஒரு உங்க பகுதிகளில் மொட்டை மாடிகளில், நீங்க இருக்கிற பகுதிகளில் மொட்டை மாடிகளில் ஆனந்தமா தனிமையா இருந்துட்டு ஒரு மிக அருமையான இறைவனோட சங்கீர்த்தனம், பழைய காலகட்ட இசைகள் தற்காலத்துல ரொம்ப அப்படியெல்லாம் வர்றதில்ல, பழைய இசைகள்ல தான் அதெல்லாம் இருக்கு. இந்த சங்கீர்த்தனம் பரிபூர்ணமான பாடல்கள்லாம் நிறைய பெண்கள் பாடுறது, சீர்காழி பாடினதுலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப செலக்டிவ் பாடல்லாம் நிறைய இருக்கிறது. அது மாதிரி தொகுப்புகள் கலெக்ஷன் எல்லாம் வச்சுண்டு ரொம்ப அமைதியான சூழல்ல ஆனந்தமா அந்த மாதிரி வானமண்டலத்தோட சங்கமான மாதிரி அந்த சங்கீர்த்தனத்தெல்லாம் காதுல அந்த மாதிரி இப்பெல்லாம் தான் லேட்டஸ்ட் எல்லாம் வந்திருக்கேன். அது மாதிரி காதுல அந்த ஹெட்போன் எல்லாம் வச்சுண்டு நீங்க அமைதியா ஆனந்தமா அந்த மொட்டை மாடியில ஏகாந்த சூழல்ல இருந்தீங்கன்னு சொன்னா, அந்த நாம சங்கீர்த்தனம் போய் சங்கீர்த்தனம் கீர்த்தனம் அது பரிபூர்ணமா இருக்கும். அதுல ஒன்றும் மாற்றமே கிடையாது. அப்போ அந்த ஒரு எத்தனை நேரம் நீங்க அதுக்குள்ள ஆழ்ந்து இருக்கிறீங்களோ, அது அத்தனை நேரமே ஒரு தியானம்னு சொல்ற அளவுக்கு உங்களுடைய மனசு மிகவும் வல்லமையானதா மாறும். அப்ப நாம ஜபத்தை விட நாம சங்கீர்த்தனத்துக்கு கிருஷ்ண பரமாத்மா ஏன் முக்கியத்துவம் கொடுக்கிறான்னு சொன்னா, இந்த சயின்டிபிக்கான உண்மையை தான் பரமாத்மா சொல்றான். அப்ப இந்த நாம சங்கீர்த்தனம், அதே மாதிரி சங்கீர்த்தனம், அப்ப அந்த ராக ஆலாபனை, அதற்கான பொருள், இந்த இரண்டுமே, ராகம் முக்கியம், அந்த ராகத்துக்குள்ள இருக்கிற பொருள் அதை விட முக்கியம். இவ்விரண்டுமே சேர்ந்து அதை சொல்லக்கூடிய குரல் வளம் அதை விட முக்கியம். அப்ப இந்த மூணும் ஒருங்கிணைறதுக்காகத்தான் நீங்க செலக்டிவ்ங்கிற வார்த்தையை நான் உபயோகிக்கிறேன். அப்ப இந்த செலக்டிவ்ங்கிற நல்ல குரல் வளம், அதே மாதிரி நல்ல சங்கீதம், பைரவி. அப்ப அந்த பைரவிய எல்லாரும் ஒரே மாதிரி தானே பாடியாகணும். அப்ப அந்த பைரவிய பாடுறதுல ஏன் செலக்டிவ்னு சொல்ல முடியும்? யாரோ ஒருத்தர் பாடுறது நம்ம தேர்ந்தெடுக்கிறோம்னு சொன்னா அந்த குரல் வளம். அப்ப அவங்க அதை பயிற்சி பண்ணி அந்த குரலை ரொம்ப மென்மையா உருவாக்கி வச்சிருக்கா. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இந்த காலையில நேரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த எஃப்எம்ல ஆத்திச்சூடி நிகழ்ச்சியில தொடக்க நிகழ்ச்சியா நம்ம அம்மாவுடைய அந்த வெங்கடாசல சுப்பிரபாதத்தை போடுறா. அப்போ அந்த தாயார் வெங்கடாசல அந்த சுப்பிரபாத நிகழ்ச்சியில அந்த வெங்கடனுடைய நிகழ்ச்சி அவங்க ஆரம்பத்துல பண்ணும்போது அந்த நிர்வாகம் கூட அது அவ்வளவு சீக்கிரம் அக்செப்ட் பண்ணல. ஆனா இவங்க தாயார் பாடி இருக்கிற அந்த அற்புதமான ஒரு செயல்பாடு, அது நீங்க காலையில கேட்டீங்கன்னா தான் தெரியும். ரொம்ப அருமையான அந்த வார்த்தைகளோட உச்சரிப்பு எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா, அவங்க பண்ணியிருக்கிறது ஒரு சமஸ்கிருத ஸ்லோகத்தை அவ்வளோ தெளிவா எந்த ஒரு பிராமணன் கூட அப்படி ஒரு நாம சங்கீர்த்தனம் பண்றதுலே, அதே மாதிரி சங்கீர்த்தனம் பண்றதுலேயும் கூட
அவங்க வந்து பிராமணன் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஏன்னா சாமவேதம், அந்த சாமவேதத்துல அவங்க பிராமணன் வந்து அதை பாராயணம் பண்றச்சு அது கீர்த்தனம் மாதிரி பண்ணணும் ஒரு மாதிரி. ஆனா அதுல இவங்க பண்ணியிருக்கிறது பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ஒவ்வொரு வார்த்தையுமே உங்களுக்குள்ள பதிஞ்சு போற அளவுக்கு அவங்க ரொம்ப தெளிவாக அந்த சமஸ்கிருத உச்சரிப்பு இருக்கும். பாத்தீங்கன்னா ரொம்ப ஆனந்தமா. அப்ப அந்த வெங்கடேச சுப்ரபாதம் இப்படிதான் இருக்கணுங்கிற அளவுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அப்ப அந்த அளவுக்கு அந்த அம்மா அதை செய்திருக்கிறது. அன்னைக்கு அது அந்த காலத்துல நேருவெல்லாம் கூட அவங்கள பாராட்டினாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லும்போது இதையெல்லாம் கேட்கறச்சேதான் நமக்கு அது புரியறது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு இசையிலெல்லாம் நீங்க சங்கம் ஆகும்போது அதனுடைய பொருள் சிறந்ததா இருக்கணும். இப்ப வெங்கடேச சுப்ரபாதத்துல பொருளுக்கு என்ன குறை இருக்குது? அருமையான பொருள்கள் எல்லாமே, சந்தங்கள், அப்படிப்பட்ட கீர்த்தனை அது. அப்பேற்பட்ட இதே அவங்க சிறந்த சங்கீத உச்சரிப்போட சேர்ந்து எடுத்துக்கிறா. அவங்களுக்கு அந்த மறை நூல்களை எப்படி ஆராதனை பண்ணணுமோ சாமவேத சிஸ்டம்ஸ் பிரகாரம் அப்படி அதை எடுத்துக்கிட்டாங்க. அதோட அவங்களுடைய குரல் வளம் இதெல்லாம் இப்படி சிறப்பா இருக்கும்போது இதை நாம பயன்படுத்தணும். நாம் ஒன்றும் அப்படி ஆக வேண்டாம், ஆனா அதை நம்ம பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்தும் போது அவங்க எப்படி தன்னை மறந்து அந்த வெங்கடேச சுப்ரபாதம் பாடும்போது வேங்கடனோட கலந்து ஆனந்தமா இருந்தாங்களோ அதே மாதிரி அதை கேட்கும் போதும் நீங்க ஆனந்தமா உங்களுக்குள்ள மகிழ்ந்து அந்த நிலையை நீங்க அடைஞ்சு வேங்கடனோட கலந்துருப்பீங்க. அப்படி நித்தம் அதிகாலையில நீங்க அந்த வேங்கடனுடைய சங்கமம் ஆகிற அளவுக்கு இந்த சங்கீதம் உங்களுக்கு ஒரு கை கொடுக்குதுன்னு சொன்னா அதை நீங்க முழுமையா பயன்படுத்தணும். அப்படியெல்லாம் ஒவ்வொரு காரியங்களையுமே நீங்க முன்னுதாரணமா இந்தந்த விஷயத்தை இப்படி செய்தால் விடாமுயற்சி தன்னம்பிக்கை இதற்கு தேவை. இந்த பாதையில போகும்போதுதான் பூர்ணமான வெற்றி இருக்கும். இதை பிராக்டிஸ் பண்ணணும். அது ரொம்ப இதெல்லாம் நடக்குமான்னு எதிர்விளைவு போட்டீங்கன்னு சொன்னா இதெல்லாம் நடக்கவே நடக்காது. அப்ப நீங்க எப்பவுமே விடாமுயற்சி தன்னம்பிக்கையில எப்போ பரிபூர்ணமா இருக்கிறீங்களோ அப்பதான் கட்டாயம் உங்களுக்கு வெற்றிங்கிறது சரியான முறையில வந்து சேரும். அது ஒன்றும் மாற்றமே கிடையாது. அதே மாதிரி இந்த மீடியாக்கள்ல எல்லாருமே இப்போ வயசானவங்க கூட எல்லாருமே டிவி அது இதுன்னெல்லாம் இப்படி ஒரு என்டர்டைன்மெண்ட்குள்ள புகுந்துட்டா. அது ரொம்ப இன்னைக்கு சாதாரணமா ஆயிப்போச்சு. அது மாதிரி இருக்கும்போது நீங்க ஜென்ரலா புஸ்தகம் படிக்கிற கதையெல்லாம் போயிடுச்சு. அது பழைய காலத்தோட இப்ப எல்லாரும் டிவி இன்டர்நெட்டுக்குள்ள வந்து சேர்ந்துட்டா. ஆனா அதுலயும் கூட நம்ம அதை வந்து எதையும் பாய்காட் பண்றது இல்லை. ஆனா அதுல நீங்க பிராக்டிக்கலா இந்த ஆன்மீகத்திலேயே பாத்தீங்கன்னா சில உயர்ந்த விஷயங்கள், அதே மாதிரி பிலாசபி தத்துவார்த்த விஷயங்களையும் பாத்தீங்கன்னா மிக உயர்ந்த விஷயங்கள். அது மாதிரி இப்போ மகான்கள் ராமகிருஷ்ணர், அதே மாதிரி விவேகானந்தர் இத்தியாதி அதுக்கடுத்து அந்த சாரதாமா மிக குறைந்த அளவு சொல்லியிருக்கிறாங்க, ஆனா அற்புதமா சொல்லியிருக்காங்க. இது மாதிரி ஏராளமான நமது அருளாளர்கள் அவங்களுடைய அது அவங்க நிறைய எழுதி வச்சிருப்பா, சொல்லி வச்சிருப்பா. ஆனா அதே நேரத்துல நமக்கு வந்து அது ரொம்ப எசென்சியலா அவ்வப்பொழுது அவசியமானது. அதுக்குதான் இந்த ஆத்திச்சூடி ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். அதை பிராக்டிக்கலா சொன்னாலே உங்களுக்கு அதுல எல்லாமே அடங்கி போயிடும். அது மாதிரி செலக்டிவ் மேட்டர்ஸ்ங்கிறதுக்காக இந்த வார்த்தையை சொல்றேன். அவங்க பாத்தீங்கன்னா இந்த மார்னிங்ஸ் ஒரு ப்ரோக்ராம்ல எடுத்த உடனே சுப்ரபாதம் 21 நிமிஷம் பண்ணிடுறாங்க. அப்புறம் அடுத்த கட்டத்துக்கு அந்த ஜெயராமன்றவர் வரார். அவருடைய தமிழ் உச்சரிப்பு, அந்த நடை, இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு விஷயம். அப்ப தமிழ் இவங்க மூலமா மறுபடியும் நமக்கு தோன்றுதல் தமிழ் எவ்வளவு சிறப்பானது. அப்படிப்பட்ட சிறப்பான தமிழ் நாம மறந்து போயிருக்கிறது கூட இவங்க நினைவூட்டுற மாதிரி அந்த ஜெயராமங்கிற ஒரு கேரக்டர். அப்ப அவங்களுக்கு அந்த டியூட்டி கொடுத்து அந்த தமிழை எடுத்தாலும்படியா அந்த சிறப்பான ஒரு சீட்டு நமக்கு காலையிலேயே அறிமுகத்துக்கு வந்து அதுக்கு மேல அவங்க எதை அறிமுகப்படுத்துறாங்கன்னா மாணிக்க வாசகம். அப்ப இந்த மாணிக்க வாசகம் இப்ப சமயக்குறவர்கள்லயே மாணிக்க வாசகம் ஒரு சிறந்தவர். ஆனா அந்த என்ன சிறந்தவரா இருந்தாலும் கூட நாம ஒரு சிறந்த தமிழறிஞனா இல்லாத போது அதை படிக்கும் போது அத்தனை சுவையா அதை நாம எடுத்தாள முடியாது. ஆனா அதே இந்த ஒரு மீடியாவுடைய சிறப்புக்காக இந்த வார்த்தையை சொல்ல வர, அந்த ஜெயராமன் அந்த திருவாசகத்தை எடுத்து ஓதும்போது நித்தம் ஒரு பாடல் சொல்றாங்க. அந்த திருவாசகத்தை எடுத்து ஓதும்போது பாத்தீங்கன்னா அது அவ்வளவு நமக்கு கேட்கறதுக்கு ஒரு சுவையா இருக்குது. நாம என்னதான் படிச்சு எல்லாம் உணர்ந்தாலும் கூட அது அவங்க சொல்லும் போது பார்த்தா அது அவ்வளவு அருமையா இருக்குது. அப்போ அத்தனை சிறப்பா சொல்லி பிறகு அதுக்கு தமிழ் அர்த்தங்களையும் அவங்க சொல்லும் போது நாம அந்த இலக்கண தமிழை புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம பக்குவம் இல்லைனாலும் கூட அந்த விளக்கத்தை அவங்க சொல்லும் போது பாத்தீங்கன்னா அது ஒரு பேரானந்தமா இருக்குது.
அப்ப அந்த காலை பொழுதே வெடிஞ்ச உடனே அந்த வேங்கட சுப்ரபாத் கூட கலந்துண்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜெயராமனுடைய அருமையான வாய்ஸ்ல இந்த தமிழ் தேன் அமுதத்தை அருமையான முறையில அதுல அந்த சந்தத்துக்கு என்ன குறைச்சல், மாணிக்க வாசகம் சமயக்குறவர்களையே மாணிக்க வாசகம் பகவான் ஆராதனை பண்ணதுல இருக்கக்கூடிய சிறப்பு எல்லாரும் சிறப்பு தான். அதுல மாணிக்க வாசகம் ரொம்பவும் சிறப்பு. அப்படிப்பட்ட அந்த சிறந்த சந்தங்கள் அப்படின்னு சொன்னா அதுல என்ன குறை இருக்கிறது? அப்படி ஒரு ஆனந்தமான ஒரு மாணிக்க வாசகத்துடைய ஒரு விஷயங்களை எல்லாம் காலையில் அவங்க தமிழ் அப்படியே தேன் அப்படியே உண்மையே திருவாசகம் தேன்னு சொல்லி எல்லாம் சொல்லுவா. அது உண்மையிலேயே ஜெயராமன் மாதிரி ஆட்கள் அதை எக்ஸ்போஸ் பண்றச்ச உண்மையிலேயே அது தேன் மாதிரி தான் இருக்கிறது. அப்படியெல்லாம் ஒரு சிறந்த நிகழ்ச்சிகள் இன்னைக்கு மீடியாக்களின் மூலமா வர்றது, அதை நாம தேர்வு செய்து பயன்படுத்தணும். அது மாதிரி எல்லாம் முக்கியம். அப்போ இந்த பொழுது புலரும் பொழுது அப்ப பண்டைய காலத்துல சொல்லுவா, சூரியன் உதிச்ச பிறகு தூங்குற எவனுமே உருப்பட மாட்டா வாழ்க்கையிலன்னு குடும்பத்துல திட்டுவாங்க அந்த காலத்துல, பண்டைய காலத்துல. அதனால சூரியன் உதிச்ச பிறகு தூங்குறவன் எல்லாம் அந்த காலத்துல பார்க்கவே முடியாது. இப்ப அதுக்கு முன்னால் எந்திரிக்கிறது அதிசயமா இருக்குது. தமிழ்நாட்டுல நாட்டுல எல்லாம் அப்படி இல்லை. ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா காலையில் 7 மணிக்கு பஸ் ஸ்டாப் நின்றுட்டு இருப்பான். காரணம் அந்த சிஸ்டம்ஸான ஸ்கூல்ஸ் எல்லாம் அது மாதிரி இருக்குது. அந்த பனி அந்த காலகட்டம் காலையில் 7 மணிக்கு பஸ் ஸ்டாப்ல நிற்பானுங்க. ஜம்முன்னு பசங்க 7வது 8வது 9வது எல்லா பையனுமே நின்றுட்டு இருப்பான். அப்ப அவ்வளவு நேரத்துல அவெல்லாம் எந்திரிச்சு அப்படி நிக்கிறான்னு சொன்னா அந்த பழக்கம் சிஸ்டம்ஸ் இதெல்லாம் அப்ப அது மனசே ரம்மியமா இருக்கு, அந்த வாழ்க்கையுமே ரம்மியமா இருக்கும். அது மாதிரி அதிகாலை பொழுதுல அது மாதிரி நீங்க பிராக்டிக்கலா எந்திரிச்சு சுப்ரபாதத்தோட கலந்துண்டு பிறகு அந்த ஜெயராம் மாதிரியான பிறகு அறிஞர்கள் மூலமா நீங்க மாணிக்க வாச பெருந்துகையோட கலந்துண்டு இத்தியாதி சிறந்த இசையோட கலந்துட்டு அந்த நேரத்துல போடுற இசைகள் எல்லாம் கூட பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கு. அப்படிப்பட்ட இசைகள் எல்லாம் கூட கலந்துண்டு அப்ப இந்த மனசை மிக ரம்மியமாகவும் உயர்ந்த அளவிலையும் உருவாக்கும் போது இந்த மனமாகப்பட்டது எந்த இடத்துலயுமே அந்த விடாமுயற்சி தன்னம்பிக்கையில தொய்வு ஏற்படவே ஏற்படாது. அப்ப இந்த மனசுக்கு எப்பவுமே விடாமுயற்சி தன்னம்பிக்கைங்கிறது பரிபூர்ணமா இருக்கு, அதுல ஒன்றும் மாற்றமே கிடையாது. அப்ப இந்த பரிபூர்ணமான மனசு விடாமுயற்சி தன்னம்பிக்கை இதெல்லாம் நடைமுறைக்கு வரும்போது நீங்க செய்யக்கூடிய எந்த செயல்களா இருந்தாலுமே அது அறிவுபூர்வமா பர்டிகுலரா சக்சஸ் பண்ணியே தீரும், அதுல ஒன்றும் மாற்றம் கிடையாது. இதை நீங்க வேணா அந்த நல்ல மனசு நல்ல அறிவு, நல்ல மனசுன்றது மெய்ஞானத்தை சொல்றேன். அப்ப இந்த மெய்ஞானம் பரிபூர்ணமா கலந்த ஒரு மனசு பரிபூர்ணமான அறிவோட எந்த ஒரு சப்ஜெக்ட் எடுத்து சர்வே பண்ணாலும் கூட அந்த சப்ஜெக்டுக்குள்ள எந்த பாதையில போனால் சக்சஸ் ஆக முடியும் அதை பரிபூர்ணமா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும். அதனால நீங்க இனி வரும் காலங்கள்லயாவது இந்த ஆன்மீகத்தை முழுமையா உணர்ந்துண்டு பிராக்டிக்கலா நீங்க அதை தெளிவான முறையில பயன்படுத்தணும். அப்ப அது சிறந்த முறையில பயன்படுத்தும் போது இந்த வாழ்க்கையிலே நீங்க அடையக்கூடிய எல்லா வகையான சுகங்களும் திட்டமிடலும் அதே மாதிரி வழிநடத்தலும் எதுலையுமே தொய்வே ஏற்படாது. அதை நீங்க பிராக்டிக்கலா உணர்ந்து செயல்படணும். அப்ப நிச்சயம் உங்க வாழ்க்கையில நிம்மதி ஏற்படும், அதுல மாற்றம் இருக்காது. அப்ப நிம்மதியான வாழ்க்கை நடத்தும் போது சாந்தி பரிபூர்ணமா இருக்கும் என்பதாக சொல்லி செய்தியை நிறைவு செய்கிறோம். இறைவா பரிபூர்ணம்.